ഹല്ലേലൂയ. സന്തോഷത്തോടെ ഹല്ലേലൂയ. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നേ, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നേ, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. കണ്ടാലും വേഗം നാം വന്നിടാം എന്നൂര, കണ്ടാലും വേഗം നാം വന്നിടാം എന്നൂര. ചെയ്ത പ്രിയൻ വരും നിക്ഷയ, ചെയ്ത പ്രിയൻ വരും നിക്ഷയ. പാൽമരുഭൂമിയിൽ ക്ലേശം സാധിക്കുകിൽ, നിത്യ തുറമുഖത്തെത്തും ഞാൻ. പാൽമരുഭൂമിയിൽ ക്ലേശം സാധിക്കും, നിത്യ തുറമുഖത്തെത്തും ഞാൻ. വിശ്രമിച്ചിടും ഞാൻ നിത്യ കൊട്ടാരത്തിൽ, വിശ്രമിച്ചിടും ഞാൻ നിത്യ കൊട്ടാരത്തിൽ. നിസ്തുല്യമായ പ്രതാപത്തിൽ, നിസ്തുല്യമായ പ്രതാപത്തിൽ. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നു, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നു, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. തമ്മിൽ തമ്മിൽ കാണും ശുദ്ധന്മാർ വാനത്തിൽ, കോടാകോടി ജനം തേജസ്സിൽ. തമ്മിൽ തമ്മിൽ കാണും ശുദ്ധന്മാർ വാനത്തിൽ, കോടാകോടി ജനം തേജസ്സിൽ. സർവാംഗ സുന്ദരൻ ആകുമെൻ പ്രിയരേ, സർവാംഗ സുന്ദരൻ ആകുമെൻ പ്രിയനേ. കാണാമതേ അതും ഏലയേ, കാണാമതിൽ മധ്യ ഏലയോ. കണ്ടാലു വേഗം ഞാൻ വന്നിടാമെന്നൂര, കണ്ടാലു വേഗം ഞാൻ വന്നിടാം എന്നൂര. ചെയ്ത പ്രിയൻ വരും നിക്ഷയം, ചെയ്ത പ്രിയൻ വരും നിക്ഷയം. ഞാൻ നിനക്കുള്ളവൾ നീ എനിക്കുള്ളവൾ, ഇന്നലെയും ഇന്നും എന്നേക്കും. ഞാൻ നിനക്കുള്ളവൻ നീ എനിക്കുള്ളവൻ, ഇന്നലെയും ഇന്നും എന്നേക്കും. കണ്ടാൽ മതി വരാം സുന്ദര രൂപനേ, കണ്ടാൽ മതി വരാം സുന്ദര രൂപനേ. കൂടിക്കാൺമാൻ വാഞ്ചയേറുന്നേ, കൂടിക്കാൺമാൻ വാഞ്ചയേറുന്നേ. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നേ, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നേ, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. കണ്ടാലു വേഗം ഞാൻ വന്നിടാമെന്നൂര, കണ്ടാലു വേഗം ഞാൻ വന്നിടാം എന്നൂര. ചെയ്ത പ്രിയൻ വരും നിക്ഷയം, ചെയ്ത പ്രിയൻ വരും നിക്ഷയം. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നു, ഇല്ല പ്രത്യാസം. ഓ കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നു, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നു, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. കാന്തനെ കാണുവാൻ ആർത്തി വളരുന്നു, ഇല്ല പ്രത്യാശ മറ്റൊന്നിലും. ഹല്ലേലൂയ. സന്തോഷത്തോടെ ഹല്ലേലൂയ. இந்த பகல் வேளையில் உங்களோடு ஒருமித்திருக்க கர்த்தர் தந்த எல்லா மேன்மையான தயவுகளுக்காய் ஆண்டவர் நன்றியோடு கூட துதிக்கிறேன். கடந்து வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் நான் ஒன்று கூட வாழ்த்துகிறேன். அதுபோல
ஆமென். ஸ்தோத்திரம். அருமையான இந்த சபையினுடைய போதகர் அருமையான பாஸ்டர் அவர்களை ஹிருதயத்திலிருந்து வாழ்த்துகிறேன். கர்த்தர் தன்னை ஆசீர்வதிப்பாராக. இதுவரை பாடி மகிமைப்படுத்தின கர்த்தருடைய தாசன் மேடையில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் எல்லா தெய்வ ஊழியக்காரர்களையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களே சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு பாட்டு மனசிலாச்சு? ஏதோ 1-2 பேருடைய பாடல் சத்தம் என்னுடைய காதுகளில் கேட்டது. ஆனாலும் ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு உண்மையா சொன்ன இந்த பகல் வேளையிலும் தெய்வ சமூகத்தில் தெய்வ பிரசன்னத்தில் இருக்கும்போது எனக்கு ஒரு காரியம் சொல்ல முடியும். உண்மையாகவே நம்முடைய ஒரே ஒரு லட்சியம், பூமியில் இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு தெய்வ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மைகள் கொடுக்கட்டும், ஆசீர்வாதங்கள் கொடுக்கட்டும், முயற்சிகள் கொடுக்கட்டும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் நிச்சயம் அவர் மானிக்கிறவர். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆமீன். நம்முடைய ஏக லட்சியம் ஒன்றே ஒன்று, இயேசு வரும்போது அவரோடு கூட போகணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். ஸ்தோத்திரம். நமக்காக ஜீவன் தந்த, நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்த, ஆமீன். ஸ்தோத்திரம். தன்னுடைய சகல மகிமையும் விட்டு இந்த உலகத்தில் கடந்து வந்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி கொடுத்த, ஹalleluya. ஆமீன். ஸ்தோத்திரம். சாரோனின் ரோஜா, ஆமீன், லீலி புஷ்பமாய் இருந்தவர், ஆமீன். ஸ்தோத்திரம். மகிமையில் அழகுள்ளவராய் இருந்தவர். அப்பேற்பட்ட தெய்வம் தன்னுடைய சகல மகிமையும் இழந்து, ஆமீன். ஸ்தோத்திரம், எல்லாவற்றையும் விட்டு நமக்காக, ஆமீன். ஸ்தோத்திரம், சிலுவையில் தொங்கினாரே, அந்த தெய்வத்தை நமக்கு பார்க்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதற்காக தான் இந்த கன்வென்ஷன் கூட்டம். ஒருவேளை ஆமீன். ஸ்தோத்திரம், அப்பேற்பட்ட தெய்வத்தினுடைய ஸ்நேகம் அறியாதவர்கள் ஒருவேளை இந்த தேசத்தில் இருப்பார்களே, ஆனால் நிச்சயமாகவே எனக்கு சொல்ல முடியும், ஆமீன். ஸ்தோத்திரம், இயேசுவை போல நல்ல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் பணம் இருக்கும்போது, நன்மை இருக்கும்போது நம்மோடு கூட இருப்பாங்க. ஜீவிதத்தில் எல்லாம் அனுகூலமாய் இருக்கும்போது பலரும் நம்மோடு கூட இருப்பாங்க. ஆனால் நஷ்டங்கள் கடந்து வரும்போது, நீ வேதனையில் ஆயிருக்கும் போது, நீ தனிமையில் ஆயிருக்கும் போது, ஒருவனும் உனக்கு துணை இல்லாவிட்டாலும் ஒருவர் உன்னோடு கூட உண்டு. இம்மானுவேல் உன்னோடு கூட உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருபோதும் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை அவர் தனிமையாய் விடுகிறவர் அல்ல. ஆமென். கர்த்தரை உத்தமமாய் தேடுகிற தெய்வ பிள்ளைகள் ஏது பிரதிகூலத்தின் நடுவில் கடந்து போனாலும், ஏது போராட்டத்தின் நடுவில் கடந்து போனாலும் நம்மை விடுவிக்க, நம்மை பாதுகாக்க, நம்மை பராமரிக்க நம்முடைய தெய்வம் போதுமானவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நிச்சயமா எனக்கு சொல்ல முடியும், தெய்வத்தை உத்தம ஹிருதயத்தோடு ஆராதித்தவர்கள், இந்த வேத புஸ்தகத்தின்படி உத்தமமாய் ஜீவித்தவர்கள் ஒருவரும் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதும் அல்ல, ஒருவரும் ஒருபோது நஷ்டப்பட்டு போனதும் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ ஏன் பாஸ்டர் போராட்டம் வருது? அப்போ ஏன் பாஸ்டர் திண்மைகள் ஜீவிதத்தில் கடந்து வருது, கலக்கங்கள் கடந்து வருகிறது? வேதம் சொல்லுகிறது, ஆமென், கன்மாலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீட்டுக்கும் என்ன வந்தது? என்ன வந்தது? காற்றடித்தது, புயல் வந்தது, மழை பெய்தது, ஆமென். சகோதர சகல அனுபவங்களும் கடந்து வந்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டை மோதினது, ஆனால் அந்த வீடுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அது அசைக்கப்படாமல் நின்றது. இந்த பகல் வேளையில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், கடந்த நாட்களில் பல பிரதிகூல மண்டலங்கள் நமக்கு விரோதமாய் கடந்து வந்தது. பல காற்றடிக்கிறது போல, ஆமென், பெருங்காற்றடிக்கிறது போல சோதனைகளுடைய அனுபவங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வந்ததே. ஆனால் அதன் நடுவிலும் ஜீவனோடு நிற்கிறதற்கு காரணம் நம்முடைய பலமோ நம்முடைய பராக்கிரமமோ அல்ல, அது தெய்வத்தினுடைய சுத்த கிருபை மாத்திரம் என்று விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கரங்களை தட்டி வாய்களை திறந்து சப்தம் உயர்த்தி ஆராதிக்கட்டும். இந்த பகல் வேளையிலோ ஆமென், தம்முடைய ஜனத்தை விடுவிக்கிற, தம்முடைய ஜனத்தை உயர்த்துகிற ஒரு தெய்வம் உயரத்தில் உண்டு. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை கொடுங்காற்றடித்து, பைபிளில் ஆமென் ஸ்தோத்திரம், அநேக காற்றுண்டு. நான் இன்னைக்கு பகல் காலம் காற்றை குறித்து அல்ல பிரசங்கம் பண்ணுகிறது, ஆனால் வேதத்தில் பல காற்றுகள் உண்டு. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யோபுவினுடைய ஜீவிதத்தில் ஒரு காற்றடித்தது. அதை மட்டும் நான் ஒன்று ஜஸ்ட் ஆமென் ஸ்தோத்திரம் தொட்டுட்டு விட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் நமக்கு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனம் ஒன்று வாசிங்க பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வழியாய் பெருங்காற்று வந்து அந்த வீட்டின் 4 மூலைகளில் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். அடுத்து, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். கரமையத்துடலிலே சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியும், யோபு தெய்வ சமூகத்தில் உத்தமனாய், தேவனுக்கு முன்பதாய் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விளைவுகிறவனும், ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தெய்வ சமூகத்தில் உண்மையுள்ளவனுமாய் ஜீவித்த ஒரு மனுஷன் தான் யாரு? ஆமென், நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனுஷன் யோபு. ஆனால் அப்பேற்பட்ட யோபுவினுடைய ஜீவிதத்திலும் என்ன வந்தது? சோதனை கடந்து வந்தது. அல்லேலூயா. எப்பேற்பட்ட சோதனை?
ஆமென் ஸ்தோத்திரம் தன்னுடைய ஜீவிதத்தில் தன்னுடைய சகலதும் தன்னுடைய ஜீவன் தவிர சகலதும் நஷ்டப்பட்டு போகிற அனுபவங்கள் தன்னுடைய ஜீவிதத்தில் கடந்து வந்தது. அல்லேலூயா. ஆமென். தன்னை சோதிக்கத்தக்கதாய் சத்துரு ஆமென் ஸ்தோத்திரம் பிசாசானவன் தேவனோடு கூட அனுவாதத்தோடு அனுமதியோடு கூட கடந்து வந்தான். அல்லேலூயா. அப்ப நம்ம சோதிக்கப்படுகிறோம்னா அது வெறுமனையாய் அல்ல, அந்த சோதனை உண்டாயிருக்கிறது தெய்வத்தினுடைய அனுமதியோடு. பிரைஸ் தி லார்ட். அப்ப அர்த்தம் என்ன? ஆண்டவர் நம்மை சோதிக்க அனுமதிக்கிறாரே ஆனால் இந்த சோதனையினுடைய கட்டத்தின் நடுவில் ஆமென் கர்த்தர் நம்மை தகர்த்து போடுகிறவர் அல்ல, நாம் அழிந்து போகிறதற்கல்ல. கர்த்தர் இந்த சோதனையை நம்முடைய ஜீவிதத்தில் அனுமதிக்கிறது. ஒரு சோதனைக்கு பின்பு ஒரு ப்ரமோஷன் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது பிள்ளைகளுடைய ஜீவிதத்தில் ஆகட்டும், குடும்ப வாழ்க்கையில் ஆயிருக்கட்டும், ஊழியத்தினுடைய அனுபவத்தில் இருக்கட்டும், நீ கடந்து போகிற ஏதோ மேகலையிலோ உனக்கு ஒரு சோதனையினுடைய கட்டம் உண்டாயிருந்தால் இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், சோதனையின் நடுவில் நீ தகர்ந்து தரிப்படமாகி போகிறதல்ல, சோதனையினுடைய கட்டங்கள் கழியும் போது உனக்கு ஒரு ப்ரமோஷன் உண்டு. தெய்வம் வைத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய மேன்மை உண்டு. ஒரு மிக பிரதானமான ஒரு ஊழியத்தின் அனுபவம் உண்டு. தெய்வம் வரப்போகிற அபிஷேகத்தினுடைய ஒரு நிறைவுண்டு. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை சுதிக்கட்டும். சோதனையின் நடுவிலோ நம்மை கைவிடாத தெய்வம், போராட்டத்தின் நடுவிலோ நம்மை கைவிடாத தெய்வம், சோதனையின் நடுவில் நம்மை உயிர்ப்பிக்கிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சோதனை வரும்போது பல வேளைகளிலும் நம்ம தெய்வத்தோடு கூட கேட்கிற காரியம், ஆண்டவரே எதற்காக இந்த சோதனையை நீர் என்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தீர்? எதற்காக இந்த சோதனை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட அனுபவங்கள் கடந்து வரும் என்று சொல்லி நாம் சிந்திக்கிறது உண்டு. பல வேளைகளில் சோதனை வரும்போது நம்ம நினைக்கிற காரியம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார் அல்லது ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, இந்த சோதனை காலகட்டங்களில் ஆண்டவர் என்ன விட்டுட்டு போயிட்டார்னு பல வேளைகள் சிந்திப்போம். ஒரிக்கலும் அல்ல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிக்கணும், ஒரு வசனம் கூட சொல்லிட்டு கடந்து வருகிற மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வேகத்தில் ஒரு எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து. நல்லா கவனிக்கணும், அந்த முதல் பாகம் மாத்திரம் தான் நான் சொல்ல வந்த காரியம். நல்லா கவனிச்சுக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். நல்லா கவனிக்கணும், இங்க நடக்கிற காரியம் ஒரு சோதனை அல்லது இது உண்மையான வெள்ளியோ அல்லது டூப்ளிகேட்டோ என்று சுத்திகரித்து பார்க்கிற ஒரு சோதனையினுடைய ஒரு கட்டம். ஆமென் ஸ்தோத்திரம். பூமியில் இருக்கிற, நல்லா கவனிக்கணும், ஆமென் ஸ்தோத்திரம், பூமியில் உண்டாயிருக்கிற மண்ணோடு மண்ணாய் போகிற ஒரு வெள்ளிக்கு சோதனை உண்டாயிருக்குமே ஆனால் நித்திய ராஜ்யம் சுதந்திரிக்க போகிற நம்முடைய வாழ்க்கையில சோதனை இருக்குமா இருக்காதா? வேணுமா வேண்டாமா? பலரும் சொல்லுகிறாங்க, பாஸ்டர் நாங்க இது கேட்க அல்ல வந்தது, ஏதங்களும் வானம் பலந்து கொட்டும் நாங்க வாங்கிட்டு போலான்னு வந்தோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். சோதனைகளை சகிப்போர் பாக்யவானல்லோ, சோதனைகளை சகிப்போர் பாக்யவானல்லோ, ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம், ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஓ சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்ணுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, கண்ணுன்னை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. ஆமென். பக்த நிபந்தமா எழுதுகிறார், சோதனையை சகிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரா? ஜீவ கிரீடம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
இந்த வேத புஸ்தகத்தை சுமக்கிறதன் மூலமாய் ஆமென் ஸ்தோத்திரம் தெய்வ நாமத்திற்காய் உத்தமமாய் ஜீவிக்கிறதன் மூலமாய் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா பாவிக்கும் லோகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் வேண்டாத அனுபவத்தில் துன்மார்க்கத்தில் ஜீவிக்கிறவனுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலரும் ஸ்தோத்திரம் இன்றைக்குள்ள எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நாங்க ஜீவிக்கிற வரைக்கும் ஜாலியா ஜீவிச்சு எவ்வளவு சந்தோஷமாய் வாழ முடியுமோ எல்லாம் செய்து பாவத்தில் குளிச்சு எல்லாம் பண்ணிட்டு இயேசு வரும்போது 3 நாள் உபவாசம் இருந்து நாங்க போயிருவோம். ஹலோ, அப்படி வேத புஸ்தகத்துல எங்கேயும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி இருந்திருந்தா இவ்வளவு பாடுபட்டு ஊழியக்காரங்க கன்வென்ஷன் வைக்க வேண்டிய வேலையும் இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம பெத்தப்பட்டு ஓட வேண்டிய அவசியம் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசு வருகிறது பாவியை சேர்க்க அல்ல, இயேசு வருகிறது துன்மார்க்கனை சேர்க்க அல்ல, இயேசு வருகிறது இன்னையும் மனம் திரும்பினேன் என்கிற பெயர் இட்டுட்டும் இதுவரைக்கும் பூர்ணமாய் மனம் திரும்பாதபடிக்கும் ஆமென் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஏதோ ஒரு அயோக்கியனை சேர்க்க அல்ல இயேசு வருகிறது. அவருக்காக சோதனையும் சகித்து அவருக்காக நிந்தனை அனுபவித்தும் வேதனைகள் அனுபவித்தும் உத்தமமாய் ஜீவிக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை சேர்க்க அவர் வேகத்தில் வரப்போகிறார். கரமுயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால சோதனை வரும்போது வேதனை வரும்போது ஆமென் எதற்காக தெய்வம் இதை அனுமதித்தார்னு சொல்லிட்டு ஆமென் ஒதுங்கி போகிறதற்கல்ல, சோதனையை சகித்து உத்தமமாய் முன்னேறுவோமே என்றால் இதற்குரிய பிரதிபலன் சொர்க்கத்திலும் உண்டு பூமியிலும் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு சோதனையை சகிக்கிற நமக்கு பூமியில யாரும் பிரதிபலன் கொடாவிட்டாலும் சொர்க்கத்தில் கடந்து போகும்போது கோடான கோடி தெய்வ தூதர்களுக்கு முன்பதாய் கோடான கோடி பரிசுத்தவான்களுக்கு முன்பதாய் ஆண்டவருக்காக உத்தமமாய் ஜீவித்த ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்த ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் பாவத்தில் வீழ்ந்து விடாதபடி பரிசுத்தத்தோடு ஜீவித்த ஆமென் தம்முடைய பக்தர்களுக்கு தெய்வம் கொடுக்கிற ஒரு உத்தமமான வாக்தத்தம் உண்டு, உத்தமமான ஜீவ கிரீடம் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 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 ஆமென். அதனால சோதனை ஒருபோது நம்மை தகர்த்து போடுகிறதற்கல்ல, நம்மை சோதிக்கப்படுகிற அனுபவங்கள் நம்மை ஆமென் உடைத்து போடுகிறதற்கல்ல. கவனிக்கணும். ஆமென் ஸ்தோத்திர பக்தன் சொல்லுகிறார், அவர் உட்கார்ந்து வெள்ளியை என்ன பண்ணுவாரா? புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அந்த பதம் எனக்கு பயங்கரமாய் என்னை இஷ்டப்பட்டதும் என்னை பயங்கரமாய் சிந்திக்க பண்ணின காரியம். எதற்காக? உட்கார்ந்து சுத்திகரிக்கணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்போ உட்கார்ந்து சுத்திகரிக்கிறதுனுடைய ஒரு ரீசன் அல்லது ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் இந்த வெள்ளியையும் தங்கத்தையும் சுத்திகரிக்கும் போது வெறுமனே அதை தீயில போட்டுட்டு போன காரணம் சூடு அதிகமாய் எரிந்து கொண்டிருக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் இந்த தீயில் போடப்படுகிறதான இந்த பொன்னோ அல்லது வெள்ளியோ ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எஜமானன் அதை உருவாக்குகிற எஜமானனுடைய கண் பார்வையிலேயே இருக்கணும். யாருடைய பார்வையில? அதை உருவாக்குகிற சுத்திகரிக்கிற அந்த எஜமானுடைய கண் பார்வையில் இருக்கணும். கண் பார்வை விட்டு ஒன்னு அகன்று போனால், ஒரு நிமிஷம் கண் பார்வை அங்கோட்டு போனால் ஆமென் சில செகண்டுகள் பின்னிடுகிறதற்கு முன்பதாகவே அந்த வெள்ளியும் பொன்னும் தீயில் கருகி போய்விடும், எரிஞ்சு சாம்பலாயிரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை சோதிக்கிறாரேயானால் நாம் எரிந்து சாம்பலாய் போகிறதை அல்ல கர்த்தர் விரும்புகிறது, சுத்த பொன்னாய் வெளியே வருவதற்காக. கரமுயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை உட்கார்ந்து. அப்போ தெய்வம் ஆமென் ஸ்தோத்திரம் நம்மள சோதனையில கடத்தி விட்டுட்டு நீ சோதனையில போய் ஆமென் ஸ்தோத்திரம் வேதனை அனுபவம் சொல்லி ஆண்டவர் கைவிடுகிறவர் அல்ல. நாம் சோதனையின் கட்டத்தில் கடந்து போனாலும் நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் ஒருவர் நம்மோடு கூட உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் ஆமென் ஸ்தோத்திரம் உலகத்தில் உள்ள மனுஷருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் சோதனைகள் கடந்து வரும்போது, ஜீவிதத்தில் கஷ்டங்கள் கடந்து வரும்போது, கயரெடுத்து தூங்க போகும்போது, விஷம் வாங்கி குடித்து சாகும் போது, பலரும் ஆமென் ஸ்தோத்திரம் ட்ரெயினுக்கு தலை வச்சு கொடுக்கும் போது நம்மில் பலரும் சாகாதிருக்கிறதற்கு காரணம், நாம் மறிந்து போகாததற்கு காரணம் நம்முடைய வில் பவர் கொண்டல்ல, நம்முடைய மனசு பலத்தோடு இருந்ததினால் அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம் நம்மை காக்கிற ஒரு தெய்வம், ஆமென் நம்மை பராமரிக்கிற ஒரு தெய்வம், சோதனையின் நடுவிலும் நம்மை விடுவிக்கிற ஒரு தெய்வம் நம்மோடு கூட உள்ளதினால். கரமுயர்த்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா.
அப்ப ஆண்டவர் சொல்லுகிற நான் அதை உட்கார்ந்து ஆமென் ஸ்தோத்திரம் புடமிட்டு கொண்டிருப்பேன், அதை சுத்திகரித்து கொண்டிருப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சிலரோடு இந்த பகல் வேளையில் இடபடுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். நீ கடந்து போகிற அனுபவம் தெய்வத்துக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய கஷ்டத்தை தெய்வத்துக்கு தெரியும், உன்னுடைய கண்ணீரின் அனுபவங்கள் தெய்வத்துக்கு தெரியும், நீ உன்னுடைய தலைமுறைகளை குறித்து வேதனைக்கப்படுகிற அனுபவங்கள் தெய்வத்துக்கு தெரியும். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னுடைய ஹிருதயத்தில் உள்ள வேதனைகள், ஆமெனுடைய ஹிருதயத்தில் உள்ள ஆமென் துக்கங்கள் மனுஷனிடத்தில் சொல்லாவிட்டாலோ ஹிருதயத்தில் நீறிக் கொண்டிருக்கிற விஷயங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னாளுடைய ஜீவிதத்தில் துக்கம் அதிகமான போது வசனம் சொல்லுகிறது, அவள் தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து ஹல்லேலூயா, அவள் வாய் திறந்து துதிக்கல, வாய் திறந்து அல்ல, அவள் தன்னை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா அழுதது. வசனம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய ஹிருதயத்தை தெய்வ சமூகத்தில் ஊற்றினாள். ஊற்ற காரணம் என்ன அப்படின்னா, வாய் திறந்து பேசுகிறதற்கு கூட அவளுக்கு ஹிருதயத்தில் என்ன இல்ல, சக்தி இல்லை. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவத்தில் உள்ள குத்து வார்த்தைகளும் வேதனைகளும் அன்னாளுடைய ஜீவிதத்தை தகர்த்து உடைத்து வைத்து போது ஆமென், அவள் வாய் திறந்து ஜெபிக்காவிட்டாலோ, அவளுடைய சப்தம் வெளியே கேட்காவிட்டாலோ, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென் ஹல்லேலூயா, ஆமென் ஏலிக்கு அது புரியாவிட்டாலோ, ஹல்லேலூயா. காரணம், ஏலி இருக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு. ஏலி இருக்க வேண்டிய ஸ்தானம் ஏது? ஆமென் ஸ்தோத்திரம், தெய்வாலயத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் பலிபீடத்தில் இருந்து ஜெபிக்க வருகிற விசுவாசியினுடைய ஆமென் ஸ்தோத்திர விஷயத்தோடு உற்றிருந்து ஜெபிக்க வேண்டிய ஏலி. ஆனால் ஆமென் ஸ்தோத்திர ஏலி இருந்ததோ வேத புத்தகம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திர வாசலுக்கு வெளியில. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இருந்ததுக்கு காரணம் என்ன? ரோட்ல போகிறவங்களையும் வருகிறவங்களையும் பார்த்துட்டு அவர் கமெண்ட் அடிச்சிட்டு இருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி பார்த்தப்போதான் ஆமென் ஸ்தோத்திரம் அன்னாளுடைய அனுபவம் பார்த்தப்போ அவருக்கு ஆமென் ஸ்தோத்திரம் வெறித்திருக்கிறது போல தோணுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உண்மையாய் ஆராதிக்கிற தெய்வ கிருபையில் ஜீவிக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய அனுபவம் காணும்போது ஆத்மீக அனுபவம் இல்லாதவனுக்கு அது எப்படி தோணும்? பரிகாச விஷயமாய் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் பல தடவை பல இடங்கள்ல பார்த்திருக்கேன், அபிஷேகம் பெறாத, அபிஷேகம் கேட்டு 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 கடைசியில் அபிஷேகம் பெறாத சிலர் சொல்லுவாங்க, அபிஷேகம் ஒண்ணு இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவனங்கள் அப்படி சொல்லுகிறான் அப்ப புரியணும். ஆமென் ஸ்தோத்திரம். இவனுக்கு பரிசுத்தம் இல்ல. பரிசுத்தம் உள்ள ஏது மனுஷனை ஆண்டவர் நிரப்புவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தெய்வம் பச்சபாதம் உள்ளவர் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் அபிஷேகம் பெறாதவங்க ஒன்று கை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் இதுவரைக்கும் அபிஷேகம் அந்நிய பாஷையோட அபிஷேகம் பெறல, தைரியத்தோட சொன்னா போதும். ஹலோ, பெறாதவங்க உண்டு, எங்களும் கை உயர்த்த மடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஆமென் ஸ்தோத்திரம் மனுஷனுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம் பூமியில நம்ம தெய்வ நாமத்தின் முகாந்திரமாய் ஸ்தோத்திரம் தெய்வ நாமத்துக்கு முன்னாடி நம்ம வெக்கப்பட்டு நிப்போம்னா அங்க போகும்போது ஆண்டவர் நம்மளை குறிச்சு வெக்கப்பட்டு நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் பவுலாகிய அப்போஸ்தலன் சொன்ன பிலிப்பியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில், நான் ஒன்றிலும் வாசிங்க பார்க்கலாம் வேகத்தில், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவினால் ஆகிலும் கிறிஸ்தியன் சரீரத்திலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிற, நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படிக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? எப்பொழுதும் போல மிகுந்த தைரியத்தோடு கூட ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினால் மகிமைப்படணும். அப்போ ஆமென் ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரத்தின் மூலமாய் யார் மகிமைப்படணும்? யார் மகிமைப்படணும்? நம்முடைய சரீரம் கொண்டு தெய்வத்தை சந்தோஷப்படுத்தணும், அல்லது நம்முடைய சரீரத்தின் மூலமாய் கிறிஸ்துவ மகிமைப்படுத்தணும். அது எப்படி முடியும்? முடியுமா முடியாதா? ஸ்தோத்திரம். பாஸ்டர் சீட்டு பார்ப்போம், முடியுமா முடியாதான்னு சீட்டு போட்டு பார்த்து தெரியும். அல்லேலூயா. காரணம், எங்களுக்கு வாய் இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலையில புட்டு சாப்பிட்டு வந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், உங்களுடைய இருப்பு பார்த்தா எனக்கு ஏதோ காலையில ஆமீன் சாப்பிட்டு தெரியாம உள்ள போய் குறுங்கினது போல இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் காலையில சாப்பிட்டுட்டு தான் வந்தேன், காரணம் பிரசங்கம் பண்ண ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் அதற்கு வேணும், அதனால கொஞ்சம் ஆகாரம் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சாப்பிட்டு வர்றது பிரச்சனை இல்லை, ஆமீன் ஸ்தோத்திரம் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டு தயவு செய்து தூங்காதீங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்பவே சிலருடைய கண்ணு கடந்து கரங்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆமீன் ஸ்தோத்திரம், சரீரத்தின் மூலமா யாரை மகிமைப்படுத்தணுமா? யாரை மகிமைப்படுத்தணும்? கிறிஸ்துவை. அது எப்படி முடியும்? எப்படி முடியும்? ஹலோ,
என் கை மூலமா யார் மகிமைப்படுகிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். இது தெய்வம் கொடுத்த நாவு, ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய். இந்த வாய் கொண்டு நான் ஆண்டவரை துதிச்சு பாடி மகிமைப்படுத்தும் போது அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பாடுகிறதற்கு ஆண்டவர் நல்ல குரல் வளம் உண்டாயிருந்தா மாத்திரம் தான் என்ன பாடணும்னு ஆண்டவர் சொல்லவே அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி சொல்லி இருந்தா இன்னைக்கு நான் மைக் எடுத்திருந்தா நீங்க ஆமீன் எல்லாம் கல்லெறிஞ்சு கொண்டு இருப்பீங்க. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி ஒரு பிரமாணம் இல்லாததற்காய் ஸ்தோத்திரம். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆண்டவரை பாடுகிறதற்கு ஆண்டவருக்கு ஒருபோதும் குரல் வளம் அல்ல ஆண்டவர் பார்க்கிறது. ஹிருதயத்தில் உடைந்த ஹிருதயத்தோடு ஆமீன் ஸ்தோத்திரம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை எவன் ஒருவன் துதிக்கிறானோ அவனுடைய சப்தத்திற்கு முன்பதாய் அமைதலாய் இருக்கிற தெய்வம் அல்ல, அவனுக்காய் இறங்கி வருகிற ஒரு தெய்வம் உண்டு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பூமியிலிருந்து எதிர்பார்க்கிற ரெண்டு சப்தங்கள் உண்டு. ஒன்று ஜபத்தினுடைய சப்தம், ரெண்டு துதியினுடைய சப்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். இந்த ரெண்டு சப்தங்களும் நம்முடைய ஜீவிதத்தில் எப்போதும் உண்டாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு துதிக்கிற தெய்வ பிள்ளை ஒருபோதும் தோற்று போகிறது அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அதுபோல தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற, கர்த்தரை முழு ஹிருதயத்தோடு தேடுகிற ஒரு தெய்வ பிள்ளை ஒருபோதும் ஜீவிதத்தில் தோற்று போகிறது அல்ல. காரணம் ஆமென், நம்முடைய தெய்வம் தோற்று போயிட்டல்ல, பிதாவோடு கூட வலது பாரிசத்தில் இருக்கிறது. அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்து சாத்தானுடைய கிரியைகளை ஜெயித்து ஆமென் மரணத்தினுடைய அதிகாரியாய் இருந்த பிசாசனுடைய தலையை தகர்த்தவராய் ஆமென் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறபடியினால் அவரை நம்பி இருக்கிற, அவரை துதிக்கிற, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் தோல்வி அல்ல ஏற்றெடுக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்து தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பின் மேல் அவன் ஒரு ஜெயம் உண்டு. உன்னுடைய பிசினஸின் மேல் ஒரு ஜெயம் உண்டு. உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டு. உன்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில் ஒரு ஜெயம் உண்டு. உன்னுடைய சகல மேகலைகளிலும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பகல் வேளைகளில் ஜெயம் உண்டாகட்டும். ஓரபல சந்தலரகதல வைடபரகதல தூடபரம்தல வைடபரகதல கைகளை தட்டி வாய்களை திறந்து தெய்வத்தை ஆராதிக்கட்டு. நீ தோற்று போய் ஒதுங்கி போகிறதற்கல்ல தெய்வம் உன்னை தெரிந்து கொண்டது. மனுஷனுக்கு முன்பதாக நீ வெட்கப்பட்டு ஒதுங்கி போகிறதற்கல்ல, நீ தலை குனிந்து ஒதுங்கி போகிறதற்கல்ல, உனக்கு ஜெயம் தருகிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். உன்னோடு கூட ஜெயாலியாய் இருக்கிற யூதராஜ சிங்கமாக உனக்காய் வெளிப்படுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவருடைய சாநித்தியம், அவருடைய பிரசன்னம் இந்த பகல் வேளை உனக்காக, உன்னுடைய குடும்பத்திற்காக வெளிப்பட்டு வருகிறது. பெற்றுக்கொள் விடுதலை, பெற்றுக்கொள் விடுதலை, பெற்றுக்கொள் விடுதலை. உடரமன் ஹதலரகதல வைடபரகதல எல்லா தோல்விகள் மாறட்டு, எல்லா பராஜயங்கள் மாறட்டு, எல்லா எதிர்ப்புகள் மாறட்டு, எதிரிடுகிற துஷ்ட கிரியைகள் அழியட்டு. இந்த பகல் காலமும் இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டாகட்டும். அல்லேலூயா. அப்ப பவுல் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாதிருக்கும்படி என் சாவினால் ஆனாலும் சரி, நான் ஜீவனோடு இருந்தாலும் சரி, என்னுடைய சரீரத்தின் மூலமாய் நான் தெய்வத்தை மகிமைப்படுத்துவேன். சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்மில் வெளிப்படணும்னா நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் நம்முடைய ஆமென் ஹிருதயம் மாத்திரம் அல்ல, நம்முடைய சரீரம் விட்டு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலருக்கு அபிஷேகம் வேணும், ஆனா வாய் என்ன பண்ண மாட்டாங்க, திறக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கையும் தட்ட மாட்டாங்க. வந்து ஆமென் ஸ்தோத்திரம் இருக்கிற அதே இருப்பா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்த ஒருபோதும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாஞ்சை உள்ளவர்களிடம் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை கடந்து வரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் தாகம் உள்ளவனை தண்ணீரை கொண்டு வறண்ட நிலத்தின் மேல் அவர் ஆறுகளுமாய் இறங்கி வருகிற தெய்வம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பகல் வேளையில் உனக்கு ஒரு தாகம் உண்டாயிருந்தால், உனக்கு ஒரு வாஞ்சை உண்டாயிருந்தால், ஆமென் உன்னுடைய ஹிருதயத்தில் ஆமென் ஸ்தோத்திர தெய்வத்தை குறித்ததான ஒரு ஆமென் தாகம் உண்டாயிருந்தால், நிச்சயமாய் நீ வெறுமனையா அல்ல கடந்து போகிறது. உன்னை நிரப்புகிற ஒரு தேவ ஆவியானுடைய பிரசன்னம் உண்டு. ஹல்லேலூயா. அல்லேலூயா.
அப்ப பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு நம்மில் வெளிப்பட நம்ம செய்ய வேண்டிய பிரதானமான காரியம் என்ன? நம்முடைய சரீரத்தை தெய்வ சமூகத்தில் என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விட்டு கொடுத்தால் மாத்திரமே அவர் நம்ம என்ன பண்ண முடியும்? நிறைக்க முடியும். ஸ்தோத்திரம். நம்ம அடங்கி வருகிற கவனிக்கலாம். அல்லேலூயா. அப்ப சோதனை ஆமென் ஸ்தோத்திரம் பல அனுபவத்தில் இருக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வருகிறது. ஆனால் ஏது சோதனையின் நடுவில் நாம் கடந்து போனாலும் அந்த சோதனையின் நடுவிலும் நம்மை உயிர்ப்பிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு அவர் சுத்திகரித்துக் கொண்டிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப ஆண்டவர் எதற்காக அதை செய்கிறாரா? நம்மள ஒண்ணு சுத்திகரிக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. இப்பதான் பலரும் திரும்பி பார்த்தப்ப ஐயோ இவங்களுக்கு அடுத்தா நான் இருந்தேன். அதல்ல நான் சொன்னது. ஆமென் ஸ்தோத்திர தைரியத்தோடு ஆமென் சோதனை கை கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க கை கொடுக்க முடியலன்னா அங்க போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற பேர் ஒன்றும் சொல்லல. காரணம் ஒருவேளை நான் சொல்லுகிற பேர் இங்க உண்டாயிருந்தா மீட்டிங் முடிஞ்ச உடனே அடி கூட்ட அடியா இருக்கும். அல்லேலூயா. அதனால பேர் ஒன்று நான் சொல்லல. அல்லேலூயா. இங்க கை கொடுக்க முடியலன்னா அங்க போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு கையில கொடுன்னு சொல்லும் போது ஆமென் ஸ்தோத்திரம் அங்க நம்ம என்ன பண்ணிருப்போம்? வெக்கப்பட்டிருப்போம். வேற ஒரு காரியம் இங்க கை கொடுக்க முடியல அப்படின்னா இங்க நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களோட பேச முடியல, நிச்சயம் அந்த கேசுகட்டு உள்ளவர்கள் அங்க போக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன ஆராதிச்சாலும் சரி, ஒருவேளை பூமியை தகர்க்கக்கூடிய அந்நிய பாஷை நம்முடைய வாயில் இருந்தாலும் சரி, அன்பு இல்லாவிட்டால் ஹலோ ஆண்டவருடைய ராஜ்யத்துல போக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கவனிக்கணும், நமக்கு என்ன உண்டு? வாக்குத்தத்தம் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் உண்டு? நமக்கு ரெண்டு விதமான வாக்குத்தத்தம் உண்டு. அப்ப முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? ஆமென் 2 கொரிந்தியர் இருக்கிற நிருபம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்தில் ஆவியில் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவும். ஹலோ, கவனிக்கணும். எதற்காக ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார்? வசனம் சொல்லுகிறது, இப்பேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறதினால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம்? 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத கரமையத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நமக்கு வாக்குத்தத்தங்கள் உண்டு. அது எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம்? முதலாவது உள்ள வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனால் கட்டப்படுகிற கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு நமக்கு உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த பாகம் கீழே வாசிக்கும் போது தெரியும், பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லி வருகிற காரியம் அது சாதாரண ஆமென் மண்ணினால் கட்டப்படுகிற வீட்டை குறித்து அல்ல. பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய சரீரமான வீட்டை குறித்து பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேகத்தை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து பவுலாகிய அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இந்த பூமிக்குரிய வீடாயிருக்கிற இந்த மண் கூடாரம் மண்ணிலே அழிந்து போனாலும், அது மரித்து போனாலும், மண்ணோடு மண்ணானாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஒருபோதும் அழிவில்லாத ஆமென் ஒருபோதும் ஒரு மனுஷனாலும் அழிக்க முடியாத ஒரு நித்தியமான மகிமையினுடைய சரீரம் உங்களுக்கும் எனக்கும் தெய்வம் வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களாய் இருக்கிற மனுஷனுக்கு பயப்படாதபடிக்கு ஆத்துமாவை கொல்ல ஆமென் ஸ்தோத்திரம் அதிகாரம் உள்ளவருக்கே பயப்படுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு பலரும் ஆமென் ஸ்தோத்திரம் சத்தியத்தை அறிந்தும் வசனத்தை அறிந்தும் தெய்வத்தை ஆராதிக்காததற்கு காரணம், தெய்வ சமூகத்தில் கடந்து வராதிருக்கிறதற்கு காரணம், ஐயோ ஆமென் ஸ்தோத்திரம் நான் கடந்து போனால் என்னுடைய குடும்பம் என்னை ஒதுக்கி விடுவார்களோ, மற்றவர்களால் நான் வேதனை அனுபவிக்க வேண்டியது வருமோ, தள்ளப்படுகிற அனுபவங்கள் என்னுடைய ஜீவிதத்தில் கடந்து வருமோ, ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய ஜீவிதம் கஷ்டத்தினுடைய அனுபவத்தில் ஆகி போகுமோ, ஒருவேளை ஸ்தோத்திரம் மரிக்க வேண்டிய அனுபவங்கள் கடந்து வருமோ என்று கூட பலரும் சிந்திக்க நேரிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் மனுஷனுக்கு நம்முடைய சரீரத்தை மாத்திரமே அழிக்க முடியும், ஆனால் நம்முடைய ஆத்துமாவை கொல்ல ஒரு மனுஷனால முடியாது. அதுக்கு அதிகாரம் உள்ளவர் தெய்வம் மாத்திரமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சரீரத்தை கொல்ல வல்லவர்களாயிருக்கிற மனுஷனுக்கு அல்ல பயப்பட வேண்டியது. நேற்றைய தினத்தில் நான் சொன்னது போல அதுவும் தெய்வத்தினுடைய திட்டம் இல்லாமல், ஆண்டவருடைய ஆமென் அனுவாதம் இல்லாமல் ஒருவனுக்கு வாக்குத்தத்தம் உள்ளவனை அழிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டாயிருந்தால் நம்ம மரணம் தேடி போனாலும் ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம மரிக்க மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். என்னுடைய 13வது வயதில் என்னுடைய தாயார் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டார்கள், மரித்து போனார்கள். என்னுடைய 14 வயசுல நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரவங்கள், வேதனைகள் அந்த பெரிய காலகட்டத்திலே உண்டாயிருந்தது. கிறிஸ்துவின் நாமம் முகாந்திரமாய், ஆண்டவரை ஆராதிக்கிறது மூலமாய், இந்த வேத புஸ்தகம் எடுத்ததன் முகாந்திரமாய் அநேக வேதனைகள் ஜீவிதத்தில் அனுபவிக்க வேண்டியது கடந்து வந்தது. அது நிமித்தமாய் ஆமென் ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ளாய் ஆமென் வேதனைகள் ஸ்தோத்திரம், எங்கு போனாலும் அவமானங்களும் துக்கத்தின் அனுபவங்கள் கண்டுட்டு ஹல்லேலூயா சில மனுஷர்களுடைய ஆமென் முறிவுபடுத்துகிற வார்த்தையின் மூலமாய் இனி ஜீவிக்க வேண்டாம், ஆமென் மரித்தால் போதும் என்று சொல்லி மரணத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் நம்பி மரிக்கும்படியாய் போய் ஒரு ரயில்வே டிராக்கில் நிற்கும் போது மரணத்தை முகாமுகமாய் காணுகிற வேளையில் ஆமென் இனி முன்பில் மரணம் மாத்திரமே உண்டு, ஜீவிதம் இல்லை என்று சிந்திக்கிற வேளையில் என்னுடைய காதில் ஒரு மெல்லிய சப்தத்தில் ஆண்டவர் இடப்பட்டார். ஆண்டவர் சொன்னார், காலேபே நீ மரிக்க வேண்டியவன் அல்லடா, உன்னுடைய ஜீவிதத்தை நீ எனக்காக தந்தால் நான் உன்னை உபயோகம் உள்ளவனாய் மாற்றுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுட்டு சாகும்படி ரயில்வே டிராக்ல போய் நின்னா, அப்படி போனதற்கு ஒரு காரணம் என்னன்னா, என்ன கேட்டாலும் அமைதியா இருந்திருப்பான். ஆனால் ஆமென் என்னுடைய குடும்பத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு ஊழியத்தில் உள்ளதான என்னுடைய ஸ்தோத்திரம் என்னுடைய ஒரு மாமா ஒருத்தர் ஆமென் என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாரு, டே ஆமென் ஸ்தோத்திரம் உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை ஆயாச்சு, என்னைக்காவது ஒரு நாள் நீ பிச்சை பாத்திரம் ஏந்தி எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை உண்டாகும், அது வராமல் இருக்கணும்னா நீ போய் சாகணும்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டு அன்னைக்கு எனக்கு வெறும் 13 வயது கூட முடியல. அப்பேற்பட்ட அனுபவத்தில் ஸ்தோத்திரம் இனி வாழ வேண்டாம்னு சொல்லி சாக போகும்போதா ஆண்டவர் என்னோட கூட சொன்னார், ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கை என்னிடத்தில் தான், நான் உன்னை உயர்வுள்ளவனாய் மாற்றுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் வேளை என்னை கேட்கிற ஏதெങ്കിലും வாலிபர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தலைமுறைகள் இதற்குள்ளே உண்டாயிருந்தால், ஒருவேளை ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா உன்னுடைய முன்பில் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டாலும் சகலதும் தீர்ந்து போனாலும் ஆமென் மரணம் மாத்திரமே முன்பில் உண்டென்று சொல்லி நீ தீர்மானித்தாலும் அங்க முடிந்து போகிறது அல்ல உன்னுடைய ஜீவிதம். ஆமென் உன்னை குறித்துள்ள தெய்வீக வாக்குத்தத்தம் உண்டானால் நிச்சயமாகவே நீ தெய்வ சமூகத்தில் உன்னை சமர்ப்பிக்கும் போது உன்னை மானிக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஆண்டவருக்காக என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை பட்டணத்தில். ஆமென் ஸ்தோத்திரம். சில வருஷங்களுக்கு முன்பதாக தான் என்னுடைய பைபிள் காலேஜ் படினத்தின் முகாந்திரமாய் ஆமென் ஸ்தோத்திரம் நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கடந்து வர ஆண்டவர் கிருபை தந்தார். அல்லேலூயா. அப்படியாய் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்த என்னை ஆண்டவருடைய கிருபையினால் ஆமென் ஸ்தோத்திரம் அர்ஹதை இல்லாத அனுபவத்தில், தகுதி இல்லாத அனுபவத்தில் ஆண்டவர் ஊழியத்தினுடைய அனுபவத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் நடத்துகிற விதங்கள் நினைக்கும் போது எனக்கு ஒருபோதும் ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால எனக்கு ஒரு பயமும் கிடையாது. போகிற இடத்தில் சத்தியத்தை வசனத்தை உத்தமமா சொல்லிட்டு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஷாப்பிங் பரிபாடி இல்லவே அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம் சாக வேண்டியது வந்தாலும் கிறிஸ்துவுக்காக ஆமென் சாகும்படி தயாராகி புறப்பட்டதுதான் இந்த ஊழியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நேற்றைய தினத்திலும் என்னுடைய வீட்டில் சிலர் என்னோட ஃபோன் பண்ணிட்டு பேசும்போது, காரணம் மீட்டிங் லைவ்ல பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க பிரசங்கம் பண்ணும்போது மக்களை பார்த்தெல்லாம் பிரசங்கம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காரணம் போயிட்டு பத்திரதையோட நான் வீட்டில இருந்து இறங்கும் போது என்னுடைய அம்மா சொல்றது, மக்களை பார்த்து ஜாக்கிரதையோட போயிட்டு என்ன பண்ணணும், வரணும். அம்மாவோட சொன்னேன், போய் ஆமென் சமாதானத்தோடு திரும்பி வந்தா இங்க பார்க்கலாம், இல்லாட்டி அங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால இந்த பகல் காலமும் நான் சொல்லுகிறேன், ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக தீர்மானத்தோடு நிற்கிற ஒருவனை தகர்க்க ஒரு துஷ்ட கிரியைகளுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் தன்னுடைய ஆமென் ஸ்தோத்திரம் குறும்பிராவை ஆண்டவர் துஷ்ட மிருகங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டார்னு சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்மள ஆண்டவர் தெரிந்து கொண்டு ரட்சித்து தெய்வ கிருபையில் கொண்டு வந்தது சத்துருவின் கையில் நம்முடைய ஜீவிதம் தீர்ந்து போகிறதற்கல்ல, நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் வேத புஸ்தகம் சொல்லுகிறது. ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பூமிக்குரிய இந்த மண் கூடாரம் அழிந்து போனாலும் ஆமென் அழிவில்லாத ஒரு நித்திய ஜீவனுள்ள வாழ்க்கை தெய்வம் நமக்காக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் வந்து விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஒரு காலகட்டத்தில் பாவத்திலும் அக்கிரமத்திலும் விக்கிரக ஆராதனையிலும் தெய்வம் இல்லாதவர்களாய் ஜீவித்த நம்முடைய ஜீவிதம் ஆமென் ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஆமென் ஹல்லேலூயா நாம் தெய்வத்தை ஆராதிக்கிறதற்கு காரணம், ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து கர்த்தரை தேடுகிறதுடைய ஒற்ற ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆமென் வீடு கிடைக்கும், நன்மை
கிடைக்கும், காரு கிடைக்கும், ஏதெങ്കിലും அந்தஸ்து கிடைக்கும் என்கிற அனுபவத்தில் அல்ல. ஆமென். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு மனுஷனாலும் கொடுக்க முடியாது, ஒரு அதிகாரத்தால் கொடுக்க முடியாது, ஆமென், இந்திய அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது, உலக அரசாங்கத்தால் கொடுக்க முடியாது. ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அது வாக்குத்தத்தம் பண்ணினவர் ஒருவர் மாத்திரமே. அது நம்முடைய இரட்சகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நித்திய ஜீவனுடைய வாக்குத்தத்தம் நமக்கு தெய்வம் வைத்திருக்கிறபடியால் அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அது எளிதில் நடக்கிற காரியம் அல்ல. அதற்கு நம்ம என்ன பண்ணணுமா? ஆமென், விலை கொடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை எப்படி ஆராதிக்கணும்? விலை கொடுத்து ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பலருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா, ஆமென் ஸ்தோத்திரம், இன்னைக்கு பல இடங்களில் கூட்டம் வைக்கிறாங்க அப்படின்னா ஜனம் வருகிறதற்கு பல அரேஞ்ச்மெண்ட் உண்டாகணும். அல்லேலூயா. என்ன உண்டாகணும்? அரேஞ்ச்மெண்ட் உண்டாகணும். ஜனம் வந்து போகிறதற்கு வண்டி ஆயத்தப்படுத்தணும். சில இடங்களில் மீட்டிங் நடக்கும்போது ஆகாரங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படி எங்களும் ஜனம் ஆமென் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு விடுதலை அனுபவிச்சு போகட்டும். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் டைமிங் வரைக்கும் எல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஆயத்தப்படுத்தி தான் சபையில கூட்டங்கள் வைக்கிறது இன்னைக்குள்ள காலகட்டத்தில். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அப்படி அல்ல, விலை கொடுத்து தெய்வத்தை ஆராதிக்கணும். அதாவது தெய்வ நாமத்திற்காக நம்ம செலவாக்கி தெய்வத்தை ஆராதிக்கணும். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறதற்கு ஏதெங்களும் ஆமென் தந்தால் தான தெய்வத்தை ஆராதிப்பேன் என்றல்ல, ஏதெங்களும் முகாந்திரம் உண்டாயிருந்தால் மாத்திரம் தான் தெய்வத்தை தேடுவேன் என்றல்ல. ஆமென், ஒன்றும் இல்லாவிட்டாலும் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, நன்மை இல்லாவிட்டாலும் நான் தெய்வத்தை ஆராதிப்பேன். நன்மை இருந்தாலும் தெய்வத்தை ஆராதிப்பேன், நன்மை இல்லாவிட்டாலும் தெய்வத்தை ஆராதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சில இடங்கள்ல உள்ள பிரச்சனை அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம் நல்ல மீட்டிங் கன்வென்ஷன் கூட்டங்கள் வைக்கும் போது சிலர் ஆமென் ஸ்தோத்திரம் வியாபாரங்கள் காரியங்கள் அல்லது பிசினஸ்கள் ஏதெങ്കിലും விஷயங்கள் உண்டானால் அது செய்கிறவர்கள் உண்டு. சிலர் தீர்மானத்தோடு இருப்பாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அந்த நாட்களுடைய வருமானம் நஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த நாட்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் நன்மைகள் ஒருவேளை அந்த நாட்கள்ல இருக்கு அதிகம் வியாபாரம் நடக்கிறது, அது நஷ்டப்பட்டாலும் பிரச்சனை இல்லை. நான் தெய்வத்தை ஆராதிப்பேன்னு சொல்லி தீர்மானத்தோடு ஆராதிக்கிறவர்கள் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிலர்லாம் ஒருவேளை ஸ்கூல் இருக்கும், பிள்ளைகளை லீவ் எடுக்க வைத்து ஆமென் ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு கொண்டு வருகிறவர்கள் உண்டு. எதற்காக? தெய்வத்தை ஆராதிக்க. அல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லுகிற அப்பேற்பட்ட குடும்பங்கள் அப்பேற்பட்ட தலைமுறைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பேற்பட்ட தலைமுறைகள் நிச்சயமாய் உயர்த்தப்பட்டிருப்பார்கள். காரணம், தெய்வ நாமத்திற்காக நம்ம விலை கொடுத்து தெய்வத்தை ஆராதிக்கிறோம்னா, தெய்வ நாமத்திற்காக விலை கொடுத்து நம்ம கர்த்தரை தேடுகிறோம்னா அது ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில நஷ்டம் அல்ல, அது ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில திண்மை அல்ல. அதனுடைய பிரதிபலன் தெய்வத்தால் நமக்கு நிச்சயம் உண்டாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சிலர் எல்லா காரியங்களுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் விலை கொடுப்பாங்க. ஒரு வீட்டுல காரியங்கள் கடந்து வந்தால் அல்லது குடும்பத்தில் ஒரு காரியங்கள் கடந்து வந்தால் லீவ் எடுத்தானாலும் என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாம் செய்வாங்க. ஆனால் தெய்வத்தை ஆராதிக்கிற காரியத்தில் மாத்திரம் மனதில்லாதிருக்கிற அனுபவம் உள்ளவர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். வெறும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்களுடைய அனுபவம் என்னன்னா தேவைக்கு மாத்திரம், நன்மைக்காக மாத்திரம், ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம், ஏதெങ്കിലും ஒரு விடுதல் உண்டாகிறதற்கு மாத்திரம் ஆமென் தெய்வத்தை தேடுவாங்க. பின்ன ஆமென் விடுதல் உண்டாயாச்சு, ஆசீர்வாதம் உண்டாயாச்சு, ஆண்டவர் நன்மை கொடுத்தாச்சு, பின்ன தெய்வத்தையும் வேண்டாம், ஜெபித்த ஊழியக்காரர்களையும் வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். நன்மை கொடுத்த தெய்வத்திற்கு ஆமென் அந்த நன்மையினுடைய வாசலை அடைக்கவும் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த பகல் காலை நான் சொல்லுகிறேன், ஆண்டவரை அப்பேற்பட்ட அனுபவத்தில், நன்றி இல்லாத அனுபவத்தில் அல்ல தேட வேண்டியது, ஆண்டவருடைய சமூகத்தில் உத்தம ஹிருதயத்தோடு கர்த்தரை தேடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏது உபத்திரவம் வந்தாலும், ஏது வேதனைகள் கடந்து வந்தாலும், ஏது கஷ்டங்கள் ஜீவிதத்தில் கடந்து வந்தாலும் நான் எடுத்த தீர்மானத்தில் நின்று பின்வாங்கி போகிறதல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோபுவினுடைய ஜீவிதத்தில் சோதனை கடந்து வந்தது. கொடுங்காற்று முகாந்திரமாய் ஒரு சோதனை கடந்து வந்தது. தன்னுடைய ஜீவிதத்தில் எல்லாம் நஷ்டப்பட்டு போன போதும் யோபு ஆமென் ஸ்தோத்திரம் பதறி போகல. ஆனால் ஒரு கொடுங்காற்று கடந்து வந்து, வனாந்தர வழியாய் கடந்து வந்த ஒரு கொடுங்காற்று, எங்கேயோ போயிட்டு இருந்த கொடுங்காற்று திடீர்னு வந்து தன்னுடைய வீட்டிற்கு நேராய், தன்னுடைய தலைமுறைகள் இருந்த வீட்டிற்கு நேராய் அடித்தது. அடித்த மாத்திரத்தில் சம்பவித்த காரியம் என்ன? தன்னுடைய தலைமுறைகள் எல்லாம் ஒரே
நாளில் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனார்கள். அல்லேலூயா. ஒரு அப்பனுடைய அனுபவம் என்னவா இருக்கும், தன்னுடைய குடும்பத்தின் அனுபவம் என்னவா இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமென். அவன் அப்பேற்பட்ட அனுபவத்தின் நடுவிலும் தெய்வத்திற்கு விரோதமாய் பேசல. அவன் செய்த காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு, பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொந்த மனைவி வந்து சொல்லுகிறார், நீ தேவனை தூஷித்து என்ன விட ஜீவனை விட்டு விடு. ஆனால் யோபு அதல்ல செய்தது. ஆமென், ஸ்தோத்திரம். அவன் சொன்னார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏது நஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒண்ணு மாத்திரம் செய்வேன், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, ஆமென், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலோ, தொழுபத்தில் மாடுகள் இன்றி போனாலோ, ஆமென், நான் அவரில் விசுவாசம் வைத்திருக்கிறேன், அந்த விசுவாசத்தில் நின்று நான் பின்வாங்குவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா. பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலத்தான். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலத்தாலும் கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. அப்போ தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு பெருங்காற்றின் நடுவில் தன்னுடைய ஜீவிதம் தகர்ந்ததே. ஆனால் கவனிக்கணும், பெருங்காற்றின் நடுவில் ஜீவிதம் தகர்ந்து போகும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், தகர்ந்து போன ஜீவிதத்தை உயிர்ப்பித்து உயர்த்தும்படி ஆண்டவர் சுழல் காற்றின் நடுவில் இறங்கி வருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க வாங்க. அல்லேலூயா. எலியாவினுடைய வாழ்க்கையில் சில தகர்ச்சைகள் உண்டாயிருந்தது. மனுஷ வார்த்தைகள் மூலமாய் பயந்து போய் சூறை செடியின் கீழே போய் படுத்துட்டு, இனி ஜீவிதம் போதும், இனி வாழ்க்கை போதும், முடிந்தது, இனி எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நான் என்னுடைய பிதாக்களை பார்க்கலும் உத்தமன் அல்லன் என்று சொல்லி மரணத்தை விரும்பி இருந்த எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ அவன் மரித்து மண்ணோடு மண்ணாய் போகிறவன் அல்ல, நான் உன்னை சுழல் காற்றில் என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில காற்றுகள் நம்மை தகர்க்க கூடியது, ஆனால் சில காற்றுகள் நம்மை உயிர்ப்பிக்க கூடியது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திர. வேத புத்தகத்தில் ஆமென், ஹல்லேலூயா வாசிக்கிற ஏசாயா, ஆமென், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் உலர்ந்த எலும்புகள் உள்ள ஆமென் ஆமென் எலும்புகள் ஆமென் புள்ள பள்ளத்தாக்கின் மேல் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு போய் தீர்க்க தரிசனம் உரைத்த வேளையில் அங்க ஒரு காற்று வீசுச்சு. என்ன காற்று? பரிசுத்த ஆவியானவருடைய காற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த காற்று வீசின போது சம்பவித்தது என்ன? உலர்ந்து போன எலும்புகள் ஆமென் உயிரடைந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலும் ஆமென் நம்முடைய ஜீவிதத்தில் வாக்குத்தத்தங்கள் மரித்து போன அனுபவத்தில் ஆயிருக்கலாம். நம்முடைய ஜீவிதத்தில் பல அனுபவங்களும் ஆமென் மரணத்திற்கு ஏதுவான அனுபவங்களாய் இருக்கலாம். ஆமென் என்ன சம்பவிக்கும் என்று தெரியாத அனுபவத்தில் இருக்கலாம். ஆவியானவர் சொல்லுகிற இந்த பகல் வேளையிலோ பரிசுத்த ஆவியானவருடைய காற்று நம்முடைய ஜீவிதத்தில் வீசப்படும் போது நிச்சயமாகவே ஆமென் மரித்து போன அனுபவங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு ஒரு சேனையா எழும்பும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க சம்பவிக்கிற காரியம் ஆமென் பிரிந்து போயிருந்த நரம்புகளும் ஆமென் ஸ்தோத்திரம் அதனுடைய தசைகளை எல்லாம் அதோடு கூட வந்து சேர்ந்ததா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அது வரைக்கும்
ஆமென் ஸ்தோத்திரம் அதெல்லாம் பிரிஞ்சு போய் எங்கெங்கேயோ சின்னி செதறி காற்றோட கலந்து கடந்தது. ஆமென் பரிசுத்த ஆவியானவருடைய காற்று ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பள்ளத்தாக்கில் அடித்த போதோ பிரிஞ்சதெல்லாம் வந்து சேர்ந்தது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சில கொடுங்காற்றுகள் மூலமாய் கடந்த நாட்களில் சத்துருவானவன் தெய்வ சபையினுடைய உள்ளறைகளில் ஆமென் ஊழியத்திற்கு விரோதமாய் ஆத்மாக்களுக்கு விரோதமாய் ஆமென் சில போராட்டங்கள் உண்டாக்கி ஆமென் ஆத்மாக்களை சுதரிப்பிக்க பண்ணினானேயானால் இந்த பகல் வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், தேசத்தின் மேல் இந்த கன்வென்ஷன் கூட்டங்கள் முகாந்திரமாய் ஆமென் ஒரு சுழல் காற்று வீசட்டு, பரிசுத்த ஆவியானவருடைய காற்று வீசட்டு, பிரிந்து போன நரம்புகள் ஆமென் மடங்கி வரட்டு, பிரிந்து போன சதைகள் ஆமென் ஒன்றாக்கப்படட்டு, தெய்வ சபை ஒரு சேனையா எழும்பி நிற்கத்தக்கதாய் ஒரு உயிரடைவு இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் இந்த பகல் வேளைகளில் தெய்வ சபைக்கு உண்டாகட்டும். ஓ ஜீசஸ் அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானுடைய காற்றினுடைய பிரத்யேகதை என்ன அப்படின்னா, ஏது பிரிஞ்சு போனதையும் ஆமென் ஸ்தோத்திரம் உயிர்ப்பிக்க கூடியது, சேர்த்து இணைக்க கூடியது தெய்வத்தால் உள்ள காற்று. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காற்று நம்முடைய ஜீவிதத்தில் வீசும் போதுதான் நம்முடைய ஜீவிதம் மாறுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால ஆமென் ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் ஆமென் ஸ்தோத்திரம் 32ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. அதனுடைய 15ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ எசேக்கியேல் கண்டபோது ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் எசேக்கியேலை பார்த்து கேட்டார், எசேக்கியேலே நீ காண்கிறது என்ன? அவன் சொன்னா, போன 2 மாசத்துக்கு முன்னாடி குறைய வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கண்ட அதே உலர்ந்த எலும்புகள் தெய்வமே அப்படியே கிடக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மகனே ஒன்னு அதை பார்த்து தீர்க்க தரிசனம் முறை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப எசேக்கியேலோடு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஆமென் எசேக்கியேல் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தீர்க்க தரிசனம் உரைத்த வேளையில் பரிசுத்த ஆவியானுடைய காற்று அதன் மேல் வீசினது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் காலமும் ஆவியானவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, தெய்வ கிருபையில் வந்து பல வருஷங்கள் ஆயிற்று, ஆனால் இன்றைக்கு உன்னுடைய அனுபவம் அதுபோல உண்டாயிருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு உன்னுடைய ஜீவிதம் ஒரு பரிமிதியிட்டு உயர முடியாதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் அதே அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் இந்த பகல் வேளையில் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து வரும் ஒரு பலன் உண்டு. பரிசுத்த ஆவியானுடைய காற்று உன்மேல் வீச ஆமென் ஒப்பு கொடுக்க தயாரானால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது உன்னுடைய வனாந்தரத்தின் அனுபவங்கள் அது வயல்வெளியாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 3 கவனிங்க, ஆண்டவர் அங்க சொல்லுகிற காரியம், நான் உன்னோடு கூட வருவேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு தெய்வ பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உங்களோடு கூட வருவேன். ஆனால் புதிய ஏற்பாட்டு விசுவாசிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அதல்ல, உங்க கூட வருவேன் என்றல்ல, நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தோடு ஆண்டவர் சொன்னார், நான் அவர்கள் நடுவில் அவர்களுடைய பாளையத்தின் நடுவில் வாசம் பண்ண எனக்கு ஒரு இடம் உண்டாகட்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதல்ல கொடுத்திருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீங்களே தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே நான் தங்கும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நான் உங்களில் வாசமாய் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தெய்வம் மோசேயோடு கூட இருந்தார். மோசே தெய்வத்தோடு கூட இருந்தபோது மோசேயினுடைய முகம் பிரகாசித்ததேயானால், மோசேயை கொண்டு தெய்வம் அற்புதம் செய்வாரேயானால், இப்போ தெய்வம் இருக்கிறது மோசேயோடு கூட இருந்தது போல அல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப தெய்வம் நமக்குள்ள இருக்கிறதுனால நிச்சயமாய் நமக்கு ஒரு அனுபவம் உண்டு. நம்ம வெட்கப்பட்டு அல்ல போகிறது. ஆமென் சோதரன், நாம் தைரியத்தோடு முன்னேற முடியும். நமக்கு ஜெயம் தருகிற தெய்வம் நம்மளோடு கூட நமக்குள்ளாய் அவர் வாசம் பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
அல்லேலூயா. அப்ப போராட்டம் வரும்போது, பிசாசு எதிரிடும் போது, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, நம்ம எதிர்க்கிற அனுபவங்கள் கடந்து வரும்போது சொல்லணும், ஹிருதயத்தில் கை வைத்து, தெய்வமே நீர் எனக்குள்ள வாசம் பண்ணுகிறபடினால் ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் கூட வாங்கன்னு சொல்லி ஒருக்கலும் கூப்பிடாதீங்க. காரணம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். நான் உன் கூட இல்ல, நான் உன்னோடு கூட. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வெளிப்பாடு கிடைச்ச சிலர் உண்டு. அதனால அவங்க தெய்வத்தினிடத்தில் பலன் கேட்கல, தெய்வத்தையே பலனாய் கொண்டார்கள். வாசிங்க பார்க்கல 27ஆம் சங்கீதம் அதனுடைய 1ஆம் வசனம். 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். அல்லேலூயா. கவனிங்க, தாவீது சொல்கிறார், கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் இரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி அனுடன் பாடிடுவே. அஞ்சிடாமல் அஞ்சிடாமல் கலங்காமல் காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அல்லேலூயா. அப்ப தாவீது சொல்லுகிற கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார்னு தாவீது சொன்னாரா? கர்த்தர் என் வெளிச்சம்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் எனக்கு வெளிச்சம், கர்த்தர் எனக்கு யாரு? பலன், கர்த்தரே எனக்கு துணை. ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. அப்ப அதனுடைய அர்த்தம், ஆண்டவரே நீர் எனக்கு பலன் தாரு. பல வேளைகள் நம்ம கேட்கிறது, ஆண்டவரே எனக்கு பலன் தாருமப்பா, ஆமீன் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு பலன் தருகிற தெய்வம் அல்ல, நானே உனக்கு பலனாயிருக்கிற தெய்வம். ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கல. அல்லேலூயா. நான் உனக்கு வெளிச்சம் தருகிற தெய்வம் அல்ல, நானே உன்னுடைய வெளிச்சமாய் இருக்கிற தெய்வம். அல்லேலூயா. ஆமென். நான் உனக்கு ஆமென் அற்புதம் செய்கிற தெய்வம் அல்ல, நானே உனக்கு அற்புதமாய் இருக்கிற தெய்வம். கரம் உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. அந்த ஒரு வெளிப்பாடு நம்முடைய அனுபவத்தில் உண்டாயிருக்கணும். அது இருக்கிறதுனாலதான் ஆமென் ஸ்தோத்திர பக்தர்கள் ஆமென் எழுதினாங்க, கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனோ கிருபையாய் இரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாடிடுவேன். அல்லேலூயா. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம் போராட்டம் உண்டான்னு கேட்டா உண்டு, ஆமென் ஸ்தோத்திரம் எதிர்ப்பு உண்டான்னு கேட்டா உண்டு, ஆமென் சத்துருடைய கிரியைகள் நமக்கு எதிராய் வருமானு கேட்டா நிச்சயம் வரும். ஆமென். ஆனால் நாம அதன் நடுவில் மூழ்கி போகவும் மாட்டோம், தகர்ந்து போகவும் மாட்டோம். காரணம் கர்த்தர் எனக்கு பலன் அல்ல, ஆமென் பலனாய் ஆமென் வருகிறவர் அல்ல, அவரே எனக்கு பலனாய் இருக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது சொல்லி நீ ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே ஆமென் சொன்னாலும் போதும். ஆனா பாஸ்டர் எனக்கு 12:50 வரைக்கும் டைம் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணுகிறதற்கு விஷயம் இல்லாததுனால அல்ல, ஏற்ற சமயத்தில் உங்களை ஜெபம் பண்ணி விடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் சொல்ல இப்பவே நினைக்கிறாங்க பாஸ்டர் ஆமென் அடுத்த மழை வருகிறதுக்கு முன்னாடி எங்களை ஒண்ணு சீக்கிரம் சொல்லி விடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கல. நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை உண்டு, மழை வரவே வேண்டாம். மழை வருகிறதற்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு காற்றடி, எத்தனை பேர் தெரியும் ஈரக்காற்று கேள்விப்பட்டீங்களா? மழை வருகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு காற்று ஜில்லுன, அதாவது ஒரு குளிர் காற்று மெதுவா ஆமென் ஸ்தோத்திரம் வரும். இது வந்த உடனே நம்ம ஆட்கள் கதவும் பூட்டி ஆமென் ஸ்தோத்திரம் டோரும் அடைச்சி விண்டோவும் அடைச்சி பாஸ்டருக்கு போன் பண்ணாங்க, பாஸ்டர் இன்னைக்கு நான் கன்வென்ஷனுக்கு வராட்டேன் கேட்டீங்களா? அல்லேலூயா. காரணம் ஏன் சிஸ்டர் வரமாட்டீங்க? எனக்கு ஏரியால பயங்கர மழை, மழை வரவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நான் நேற்றைக்கு என்னுடைய வீட்டுல இருந்து கிளம்பி நான் காரக்கோணம் மெடிக்கல் காலேஜ் அங்க தாண்டி இருந்து வருகிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். வருகிற இடத்துல நான் நனைஞ்சி பாதியெல்லாம் நனைஞ்சுதான் ஸ்தோத்திரம் மார்த்தாண்ட வரைக்கும் வந்தேன். மார்த்தாண்ட வந்தப்போ அங்க போகிறவங்க எல்லாரும் என்ன ஒரு அபூர்வ ஜீவி போல பார்த்தாங்க. காரணம் ஆமென் காக்கா நனைஞ்சு வந்தது போல நான் நனைஞ்சு வந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் மார்த்தாண்ட வந்தப்போ ஒரு சொட்டு மழை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் என்னோட சொன்னார், பாஸ்டர் கன்வென்ஷனுக்காக ஜெபம் பண்ணோம், மழை வரக்கூடாதுன்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமென் பாஸ்டர் ஜெபம் பண்ணப்போ ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா கன்வென்ஷனுக்கு மழை வரக்கூடாது, இங்க மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் கிருபையினால ஆமென் பிரசங்கிக்க வருகிற ஊழியக்காரர்கள் எங்க இருந்து கிளம்பினாங்களோ அங்க இருந்தே ஆண்டவர் மலையை தடை பண்ணார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஜெபத்தை கேட்கிற ஒரு தெய்வம்
ஹலோ, இவ்வளவு சொல்லிட்டும் சிலருக்கு விசுவாசமே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமீன் ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே தரங்க, ஆண்டவரே தரங்க, ஆண்டவரே தரங்க, ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு என்ன இல்லை, விசுவாசத்தோட அல்ல நம்ம பலத்தை தெய்வ சமூகத்தில் கேட்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமீன் ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாயிருக்கு. நம்முடைய ஜெபத்தை, ஆமீன் ஸ்தோத்திரம், தாவீது சொல்லுகிறார் 66 சங்கீத கடைசி வசனத்தில், நம்முடைய ஜெபத்தை தள்ளிவிடாமலும் தம்முடைய கிருபையை தமது கிருபையை நிட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரமுயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நம்முடைய தெய்வம் யாரு? நம்முடைய ஜெபத்தை தள்ளாத தெய்வம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. லேகியோன் பாதிக்கப்பட்டவன் பிசாசு உள்ள இருந்துட்டு கேட்கிறான், ஆமீன் ஸ்தோத்திரம், என்ன இப்போ உபத்திரவப்படுத்தாதையும், ஜஸ்ட் ஒண்ணு என்ன அந்த பன்னிக்க கூட்டத்துல விடு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் போய்க்கோ. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பிசாசு கேட்டப்போ கூட ஆண்டவர் அனுவாதம் கொடுத்தாரு, போய் சேரு. அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கே ஆண்டவர் இந்த அனுவாதம் கொடுத்தாரையானால், ஆமீன் ஸ்தோத்திரம், அவருடைய பிள்ளைகளா இருக்கிற அவருடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நம்முடைய ஆமீன் ஜீவிதத்தில் அவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளி விடுகிறவர் அல்ல. ஏதற்கு விஷயத்துக்கு நம்ம ஜெபித்திருக்கிறோமோ அந்த விஷயத்துக்கெல்லாம் தெய்வத்தால் விடுதல் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. என்னுடைய அம்மா வீட்டுல எப்பவும் ஒரு குறும்ராவு போல இருந்த கதவனுடைய மூலையில இருந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. எத்தனை நாட்கள் வெளியில போயிட்டு வரும்போது நான் அவங்களை பார்த்து கேட்டிருக்கேன், அம்மாவுக்கு பைத்தியமா, எதுக்காக இப்படி அழணும்? அல்லேலூயா. ஆனால் எனக்கு நிச்சயமாய் சொல்ல முடியும், அவர்கள் அன்னைக்கு வடித்த கண்ணீர் தான், அவங்க அன்னைக்கு தெய்வ சமூகத்தில் கொடுத்த விலைதான் இன்னைக்கு உங்க மத்தியில் ஒரு ஊழியக்காரனை என்ன நிறுத்தினது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. அதனால பிள்ளைகளை சொல்லி, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சொல்லி அழுகிறவர்கள் யாரெங்களும் உண்டாயிருந்தால், ஜெபிக்கிறவர்கள் யாரெங்களும் உண்டாயிருந்தால், பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் காலம் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபத்தை தள்ளி விடுகிற தெய்வம் அல்ல, உன்னுடைய ஜெபத்திற்கு நிச்சயம் ஒரு விடுதல் உண்டு. ஒரு ஆமீன் சொல்லுங்க வாங்கலாம். அல்லேலூயா. அப்ப நாம் அடங்கி வருகிற வனாந்தரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு பல வேளைகளிலும் துக்கம் உண்டாயிருக்கும். வனாந்தரம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வேதனையான அனுபவம் உண்டாயிருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்கிற ஓசியா 2:14 என்ன வாசிச்சோம்? நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் கொண்டு போவேன். அப்ப அர்த்தம் என்ன? நயங்காட்டுகிறதுனா என்ன? ஆமீன் ஸ்தோத்திரம். சிறிய சிறிய விஷயம் நம்முடைய ஜீவிதத்தில் ஒருவேளை அது ஒரு கடன் பாரமாய் இருக்கலாம், அல்லது சில சோதனையினுடைய அனுபவங்களாய் இருக்கலாம், அது ஒரு வியாதியா இருக்கலாம், அல்லது மனுஷனுடைய வார்த்தையில் வருகிற வேதனை ஏறப்படுகிற வார்த்தைகளாய் இருக்கலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். ஏதெങ്കിലും ஒரு கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கலாம். இப்பேற்பட்ட நயங்காட்டுதல் தெய்வம் நம்முடைய ஜீவிதத்தில் கொண்டு வருகிறது. எதற்காகவா? நம்மோடு கூட பச்சமாய் பேசும்படி. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காரணம், நம்மை குறித்த ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம தெய்வத்தை விட்டு தூரம் இருக்கிறதை அல்ல, அவரோடு கூட பற்றி இருப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம் ஒன்று வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 13:11 வேகத்தில். மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதாவின் குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. கவனிங்க, வசனம் சொல்லுகிறது, கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையா இருக்கிறது போல. கச்சைன்னு சொன்ன என்னது? இப்ப யோசிக்கிறாங்க, பாஸ்டர் நாங்க இது வரைக்கும் பார்த்ததில்லை, நீ வீட்டுல போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். அல்லேலூயா. அது வேற ஒரு பெரிய சம்பவம் அல்ல. நான் சொல்லுகிறது, கச்சைன்னு சொன்ன சாதாரண பெல்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஆமீன் ஸ்தோத்திரம், ஹalleluya, ஆமீன், புருஷன்மாருடைய இடையில் கச்சை கட்டி இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், கச்சையானது மனுஷனுடைய அறையோடு அவனுடைய இடுப்போடு சேர்ந்து இருக்கிறது போல. அல்லேலூயா. ஆமீன். தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை தாய்க்கும் பிள்ளைக்கும் தொப்புள் கொடியோடு கூட ஒரு உறவு இருக்கிறது போல. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனத்தையும் யூதா ஜனத்தையும் என்னோடு கூட பற்றி இருக்கும்படியாய் தெரிந்து கொண்டேன். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப உங்களையும் என்னையும் கத்த தெரிந்து கொண்டது எப்படி? ஒரு காலகட்டத்தில் நம்ம எப்படி இருந்தோமா? ஆமீன் ஸ்தோத்திரம். காட்டோலிவின் சாகையாயிருந்த என்னில் நல்ல பலம் நீரப்பான். காட்டோலிவின் சாகையாயிருந்த என்னில் நல்ல பலம் நீரப்பான். அதே வேட்டின சென்னி நல்லோணி வேந்தரு ஓடோது சிந்தி சென்னோ. அதே வேட்டின சென்னி நல்லோணி வேந்தரு ஓடோது சிந்தி சென்னோ. பாட
പാടും ഞാൻ യേശുവിന് ജീവൻ പോലം നന്ദിയോടെ ജീവൻ പോലം നന്ദിയോടെ പാടും ഞാൻ യേശുവിന് ജീവൻ പോലം നന്ദിയോടെ ജീവൻ പോലം നന്ദിയോടെ. ഹല്ലേലൂയ. ഒരു കാലഘട്ടത്തിൽ കാട്ടൊലിവ മരങ്ങളായി നല്ല കനിയില്ലാதவர்களாய் ആമേൻ സ്തോത്രം അനുഭവമില്ലാதவர்களாய் ആമേൻ നന്മயான യാതൊன்றுം இல்லாதவர்களாய் இருந்த நம்மை எபேசருக்கு நிருபம் ஆமென் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ணாரா? மறுபடியும் உயிர்ப்பித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தம்முடைய கிருபையினால் காட்டொலிவ மரமாய் இருந்த நம்மை ஆண்டவர் உடைச்சி, கவனிக்கணும், காட்டொலிவ மரம்னா உலகத்தோடு கூட சேர்ந்திருந்த நம்மை, பாவத்தோடு கூட சேர்ந்திருந்த நம்மை, உலகத்தினுடைய பாரம்பரியத்தினுடைய கிரியைகளோடு சேர்ந்திருந்த நம்மை ஆண்டவர் சிநேகித்து அதில் நின்று உடைச்சி எடுத்து நல்ல ஒலிவ மரமாயிருக்கிற கிறிஸ்துவோடு கூட தெய்வம் சேர்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ஒரிக்கலும் தெய்வ சமூகத்தில் கடந்து வருகிறதற்கு நமக்கு யாதொரு அர்ஹதை இல்லாதிருந்த காலகட்டங்கள் உண்டு. தெய்வத்தை ஆராதிப்பதற்கு யாதொரு தகுதி இல்லாதிருந்த அனுபவம் உண்டு. காரணம், நாம் யாரும் இந்த உலகத்தில் ஜெனிப்பிக்கப்பட்ட போது பிறந்த போது பரிசுத்தவான்கள் அல்ல. பூமியில் ஒருவனும் பரிசுத்தவானாய் அல்ல பிறந்தது. ஆனால் பாவிகளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட நம்மை, ஆமென், பாவிகளாய் பிறந்த நம்மை, பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த நம்மை தன்னுடைய சொந்த இரத்தம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய நல் ஒலிவ மரமாயிருக்கிற தன்னோடு சேர்த்து வைத்தாரே. அந்த திவ்ய சிநேகத்தை நினைத்து எத்தனை பேருக்கு இந்த பகல் கால தெய்வத்தை ஸ்துதிக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்ம மேன்மை பாராட்டுகிறதுக்கு நம்முடைய ஜீவிதத்தில் ஒண்ணும் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஏது கிருபை தந்தாலும், நான் அடிக்கடி சொல்லுவேன், அது பாட கிருபை தந்தாலும், பிரசங்கிக்க கிருபை தந்தாலும், எந்த அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் நன்மை கொடுத்தாலும், நம்முடைய ஜீவிதத்தில் பெருமைப்படுகிறதற்கு, நம்மை உயர்த்துகிறதற்கு ஒன்றும் அல்ல. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இது ஒண்ணுக்கும் தகுதி இல்லாதவர்களாயிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாளையத்திற்கு புறம்பானவர்களாய் கிடந்த நம்மை தம்முடைய கிருபையினால் ரட்சித்து தன்னுடைய சிநேகத்தினால் மீட்டெடுத்து தன்னோடு கூட சேர்த்து வைத்தார். எதற்காக? தன்னோடு கூட வாழும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கச்சையானது மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கையாய் இருக்கிறது போல. அப்போ எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு? அவரோடு கூட பற்றி இருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடி, அது மலையாளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் என்னோடு கூட பற்றி இருக்கையால் ஞான் அவனை விடுவிக்கும். அல்லேலூயா. அப்ப தெய்வத்தோடு கூட பற்றி இருக்கும்படியே நம்மள ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தோடு அல்ல, பாவத்தோடு அல்ல, விட்டு வந்த கிரியைகளோடு அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், உலக ஆமென் சிநேகத்தில் அல்ல. நாம பற்றி இருக்க வேண்டியது யாரோட பற்றி இருக்கணும்? ஹலோ, தெய்வத்தோடு கூட பற்றி இருக்கணும். அப்படி பற்றி இருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி தெய்வத்தோடு கூட பற்றி இருக்கிறவங்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை ராத்திரி ஒரு நெஞ்சு வேதனையுமாய் கொண்டு போய் ஐசியூல போட்டு, ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, வேதனையினுடைய அனுபவத்தில் கிடக்கும் போது ஹிருதயம் துடிக்கும். ஆண்டவரே, நாளைக்கு காலையில சபை ஆராதனை, எப்படியாகிலும் தெய்வத்தை போய் ஆராதிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லாத அரவர விசுவாசின உட்கார்ந்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே, அடுத்த கொரோனா வந்தா கொல்லாம இருந்தது, வீட்டுல இருந்து ஆன்லைன்ல ஆராதிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்குள்ள காலகட்டத்தினுடைய அனுபவம் அது. எல்லாரும் இன்னைக்கு ஆன்லைன் வந்ததோட நல்லது. ஆமென் ஸ்தோத்திரம். தூரத்திலும் ஆமென், ஒருவேளை சபையில் இருக்கிற விசுவாசிகள் யாரங்கள் வெளிநாட்டுல காண, அப்படி உள்ளவர்கள் அறியாதவர்கள் பலரும் ஆமென் ஸ்தோத்திரம் பிரசங்கம் கேட்கிறாங்க. அல்லேலூயா. ஆனாலும் அடுத்து இருந்தா கூட, ஆமென், சர்ச்சை அடுத்து இருந்தாலும் தெய்வ சமூகத்தில் வருகிறதற்கு மனசில்லாத இருக்கிறவர்கள் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சபை கூடி வருதலை என்ன பண்ணக்கூடாதா? விட்டு விடாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப தெய்வ சமூக ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம கடந்து வந்திருக்கிறவனுடைய அடையாளம் என்ன? அவரோடு கூட பற்றி இருக்கும்படியாய். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வத்தோடு கூட பற்றி இருக்கிறதுல நமக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். அதனுடைய உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வேகத்தில் உபாகமம் 4:4. ஆனால் உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உயிரோடு இருக்கிறதற்கு காரணம்
நம்ம ஜீவனோடு இருக்கிறதற்கு காரணம், நம்ம ஆரோக்கியத்தோடு இருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? தெய்வத்தோடு கூட பற்றி இருக்கிறதுனால. கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லாட்டி நமக்கு வந்த சோதனைக்கு, நம்முடைய ஜீவிதத்தில் வந்த போராட்டங்களுக்கு, நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வந்த அபகட மேகலைகளுக்கு என்றைக்கோ நம்ம தகர்ந்து போக வேண்டிய அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வந்தது. அல்லேலூயா. ஒரு தடவை பெங்களூர்ல நான் இருக்கும்போது நான் வாசித்த ஒரு நியூஸ் என்னை பயங்கரமாய் ஆச்சரியப்படுத்தினது. நான் ஸ்தோத்திரம் அதிர்ந்து போன ஒரு நியூஸா இருந்தது. காரணம், ஒரு குடும்பத்தில் ஸ்தோத்திரம் தாயும் தகப்பனும் 3 பிள்ளைகள் உண்டு. 3 குட்டி ஆண் பிள்ளைகள். இந்த குடும்பம் அந்த தேசத்தில் நல்ல ஒரு சம்பன்னனாய ஒரு குடும்பத்தில் இருந்தவர்கள். அவர்கள் அப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது ஒரு நாள் காலையில் அந்த சகோதரி தன்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடுகிறதற்காக ஆகாரங்கள் எல்லாம் ரெடி பண்ணி பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்து விட்டாங்க. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயாச்சு. ஹஸ்பண்டுக்கு முன்னே ஆகாரங்கள் எல்லாம் ரெடியாக்கி கொடுத்து விட்டாங்க. மத்தியானம் 1 மணி சமீபமான போது ஸ்கூல்ல இருந்து போன் வருது. உங்க பிள்ளைகளை ஸ்தோத்திரம் ஒரு மெடிக்கல் காலேஜ்ல, பெங்களூர்ல உள்ள சிட்டில உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ்ல அட்மிட் பண்ணி இருக்கிறோம், சீக்கிரத்தில் வரணும். ஓடி போய் இந்த சகோதரி ஸ்தோத்திரம் பார்த்தபோது பிள்ளைகள் ஐசியூல இருக்கிறாங்க. என்ன சம்பவித்ததுன்னு கேட்டப்போ பிள்ளைகளுக்கு என்னவோ வாமிட் வந்தது. கொஞ்ச நேரம் தாண்டினப்போ பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் சுபோதம் இல்லாமல் போன அனுபவம் உண்டாச்சு அப்படின்னு டாக்டர் சொன்னாரு. ஸ்தோத்திரம் காப்பாற்ற முடியுமோன்னு சொல்லி நாங்க ட்ரை பண்ணுகிறோம்னு சொன்னாங்க. இந்த அதிர்ச்சியான வார்த்தை கேட்டு அந்த சகோதரி இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கும் போது அடுத்த நியூஸ் வருது. உங்களுடைய ஹஸ்பண்ட் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிறாரு, சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாரு. கவனிக்கணும். அதே நேரத்தில் அந்த சகோதரிக்கு தலைக்கு மென்டல் ஆனது போலாச்சு. அவங்க மயங்கி விழுந்தாங்க. கவனிங்க. அந்த 4 பேர் மரித்து போனார்கள். 3 பிள்ளைகளும் தகப்பனும் மரித்து போனார். அந்த சகோதரி ஒரே நாளில் பைத்தியமாகி போனார்கள். கவனிங்க. ஒரே குடும்பத்தில் 5 பேருடைய ஜீவிதத்தில் சம்பவித்த அனுபவம் இது. ஆமென் சொல்லுங்க வாங்கலாம். அதே உலகத்துல தான் நீங்களும் நானும் வாழுகிறோம். அதே காலகட்டத்தில் தான் நீங்களும் நானும் வாழுகிறோம். சம்பவித்தது என்ன தெரியுமா? வீடு போய் கிளீன் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு போய் செக் பண்ணி பார்க்கிறதுக்காக போலீஸ் ஸ்குவாட் எல்லாம் போனாங்க. போய் பார்த்தபோது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த பாத்திரங்கள் எல்லாம் எடுத்து வெளியே தட்டி பார்த்தப்போ ஒரு தயிர் பாத்திரத்துல செத்த நிலைமையில ஒரு பாம்பு கடந்தது. அல்லேலூயா. இதை இந்த சகோதரி கவனிக்கல. அவர்களுக்கு தெரியாது அது எப்படி வந்ததுன்னு. அந்த சகோதரிக்கு தெரியாது. இதை தான் எடுத்து குழந்தைங்க ஆகாரமாய் கொடுத்து விட்டார்கள். கவனிக்கணும். ஒரே குடும்பத்தில் ஒரே நாளில் சம்பவித்த அபகடம் இது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நமக்கும் பிள்ளைகள் உண்டு. நம்முடைய ஜீவிதத்தில் வேலைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. அவர்கள் ஜீவனோடு மடங்கி வருகிறதற்கு காரணம், நம்முடைய குடும்பத்தில் மரண வாசங்கள் கடந்து வந்து மரிக்காதிருக்கிறதற்கு காரணம், தெய்வத்தோடு பற்றி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அபகடங்கள் கடந்து வரும்போது, தீமைகள் கடந்து வரும்போது மௌனமாயிருக்கிற ஒரு தெய்வத்தை அல்ல நீங்களும் நானும் ஆராதிக்கிறது. அவரோடு பற்றி இருக்கிற தம்முடைய ஜனத்தை அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னாரே. இந்த பகல் வேளையிலும் தெய்வம் செய்த நன்மைக்காய், தெய்வம் செய்த உபகாரத்திற்காய் எத்தனை பேர் தெய்வத்தை சுதிக்க முடியும்? தெய்வம் தந்த ஆரோக்கியத்திற்காய், தெய்வம் தந்த ஆயுஷிற்காய், தெய்வ சமூகத்தில் மௌனமாய் இருக்கிறதற்கல்ல, நீ கை கட்டி இருக்கிறதற்கல்ல, தெய்வம் கொடுத்த ஆரோக்கியம் தெய்வ சமூகத்தில் செலவாக்கி தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பல வேளைகளிலும் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறது ஏதோ கடமைக்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பாக்கல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சிலரெல்லாம் தெய்வத்தை தேடுகிறதே எப்போ அப்படின்னா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தேவை வரும்போது, இல்லைன்னா ஏதாவது போராட்டம் வரும்போது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். எபிரேயு எழுதின பக்தன் இவனமாய் சொல்லுகிறான். 4ஆம் அதிகாரம் எபிரேயருக்கு நிருபம். ஆமென் ஸ்தோத்திரம். அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஹலோ நல்லா கவனிக்கணும். ஏற்ற சமயத்தில் நமக்கு என்ன கிடைக்கணும்? என்ன பண்ணணும்? சகாயம் செய்யும் கிருபையை அடையும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு பலரும் தெய்வ கிருபையை உபயோகப்படுத்துகிறது எதற்காக அப்படின்னா, கிருபை எதற்காக? பாவம் செய்கிறதற்கு ஒரு லைசன்ஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு கிருபை உண்டு இல்லையா, அதனால ஏது பாவமும் செய்து விடலாம். அப்படி உபதேசிக்கிறவர்களும் உண்டு. நீ என்ன பாவம் செய்தாலும் சரி ஆண்டவர் கண்டும் காணாதது போல இருப்பார். காரணம், நீ நேற்றைக்கு செய்த பாவத்திற்கும் நீ இன்னைக்கு செய்கிற பாவத்திற்கும் நீ நாளைக்கு செய்கிற பாவத்துக்கு இயேசு என்ன பண்ணியாச்சு? சிலுவையில தொங்கியாச்சு. தெய்வம் அப்படி சொல்லல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்த பின்பும் மனப்பூர்வமாய், சத்தியத்தை அறிந்திருந்தும் மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்வோமையானால் ஆமென் ஸ்தோத்திரம் மறுபடியுமாய் நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் பாவத்தை
மன்னிக்க கூடிய வேறொரு பலி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆதலால் வேத புஸ்தகம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்ம தெய்வ சமூகத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் கிருபையை உபயோகப்படுத்துகிறது பலரும் பாவத்திற்கு ஒரு லைசன்ஸ் என்கிறது போல. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிங்க பார்க்கலாம். அதனுடைய 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10:29. அல்லேலூயா. அப்ப இந்த கிருபை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணுகிறானா? நிந்திக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப கிருபை உண்டு, கிருபை உண்டு, கிருபை உண்டு, பாவம் செய். ஆமென் ஸ்தோத்திரம். பலவீனம். இன்னைக்கு பலரும் சொல்லுகிறது என்னன்னா, பாவம்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாருக்கும் இருக்கிறது போல எனக்கு ஒரு பலவீனம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். சில சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப பாவம். ஒரு தடவை ஒரு சகோதரி என்னோட வீட்டுல ஜோமனை வந்தப்போ சொன்னார், எனக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவர், வீட்டுக்காரிகள் எல்லாம் செய்வாரு, என்ன கோபம் வந்தா பின்ன வாயில என்ன வருதுன்னே தெரியாது, லைசன்ஸ் இல்லாம வந்துட்டு இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்போ அவங்க சொன்னாங்க பயங்கர பாவம். ஆமென். ஆண்டவர் அவர் மேல கிருபையா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுகிறேன், பாவம் செய்கிறதனுடைய லைசன்ஸ் அல்ல கிருபை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் செய்துட்டு இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை ஆமென் ஸ்தோத்திரம் மறுபடியும் சத்தியத்தை அறிஞ்சிட்டோம் மனப்பூர்வம் நம்ம பாவம் செய்துட்டு இருப்போம்னா, ஒண்ணு இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தை என்ன பண்ணுகிறோம்? காலினால் மிதிக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டும் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று தெய்வ சபையில் ஆராதிச்சு இயேசுவின் ரத்தமும் அப்பமும் புசிச்சிட்டு இன்னும் வேண்டாத வழிகள், வேண்டாத பாவம், வேண்டாத சுபாவம், வேண்டாத கிரியைகள், வேண்டாத கசப்பு இது ஒண்ணும் விடலன்னா, அப்போ புரியணும், இயேசுவின் ரத்தத்தை என்ன பண்ணுகிறோம்? காலின் கீழ் மிதிக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2, நம்மேல் கிருபை பகர்ந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணுகிறோம்? நிந்திக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ வேதம் சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், குமாரனாகிய குமாரனுக்கு விரோதமாய் மனுஷகுமாரனுக்கு பேசுகிற ஆமென் பாவம் கூட என்ன பண்ணப்படுமா? மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒருவன் பேசினால் அது இன்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம் கிருபை உண்டு, கிருபை உண்டுன்னு சொல்லி தவறான உபதேசம் சொல்லி தேவ ஆவியானவரை நிந்திக்கிறவன் எவனோ அவனுடைய பாவம் இன்மையிலும் மறுமையிலும் அது மன்னிக்கப்படாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால கள்ள உபதேசம் தேடி அல்ல ஓட வேண்டியது. நமக்குள்ள ஒரே ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், லேவியராகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எவ்வண்ணமாய் பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதுபோல நாமும் பரிசுத்தவான்களாய் இருக்கவே அவர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய செய்கையில, நம்முடைய நடக்கையில, நம்முடைய போக்குல, நம்முடைய எல்லா அனுபவங்களிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஜீவிப்பதையே கர்த்தர் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம அடங்கி வருகிற வசனம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெறவும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை பெறவும். அப்ப ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நமக்கு கிருபை வெளிப்படுத்தணும்னா, சிலர் தெய்வ சமூகத்தில் கிருபை கேட்கிற ஒரு நேரம் உண்டு. ஆண்டவரோட கிருபை கேட்பாங்க. எப்ப தெரியுமா கிருபை கேட்பாங்க? அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேனிங்க்கு போயிட்டு உள்ளவங்க கை எடுத்துங்க பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுத்துட்டு உள்ளவங்க யாருங்களும் உண்டா? அப்ப தைரியமா கை, நான் குற்றம் ஒண்ணும் சொல்லல, தைரியமா எடுத்துட்டு உள்ளவங்க உண்டு. அப்போ ஒருபாடு பேர் உண்டு எம்ஆர்ஐ ஸ்கேனிங். ஓகே, எம்ஆர்ஐ ஸ்கேனிங் கண்டுட்டு உள்ளவங்க ஒன்று கை எடுத்துங்க பார்க்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேனிங் நான் கண்டுட்டு ஸ்தோத்திரம். ஓகே, நான் கண்டுட்டு நான் போனது ஒன்றும் இல்லை. ஆமீன் ஸ்தோத்திரம். ஒரு தடவை எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன், அவருக்கு ஒரு பலவீனம் வந்தப்போ எம்ஆர்ஐ ஸ்கேனிங் எடுக்கணும்னு சொல்லி உள்ள விட்டாங்க. உள்ள போகும்போது ஆள் ஒரு மயத்துல இருந்தாரு. உள்ள போயிட்டு வெளியே வந்தப்போ ஆமீன் ஸ்தோத்திரம், நரகத்துல போய் திரும்பி வந்தவனுடைய அனுபவம் எப்படி இருக்கும் அதுபோல இருந்துச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடுக்க போல ஒரு சாதனத்துக்குள்ள சொல்லி விட்டாங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். போயிட்டு வெளியே வரும்போது ஆளு கண்டப்போ மரண பயம். நான் கேட்டேன், என்ன ஆச்சு? ஜீவனோட வந்தது பாக்கியம். ஒரு வெளியே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் கேட்டேன், அப்ப உள்ள போகும்போது என்ன பண்ணீங்க? ஆண்டவரோட கிருபை கேட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பலரும் தெய்வத்தோட கிருபை கேட்கிற ஒரு நேரம் உண்டு. எப்ப தெரியுமா கிருபை கேட்பாங்க? இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனிங் உள்ள போகும்போது, ஆண்டவரே ஜீவனோட உள்ள போய் வெளியே வந்தா 21 நாள் உபவாசம் எடுப்பேன். புரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, ஜீவனோட வெளியே போய் வந்தா இனி அடுத்துள்ளவங்க, ஆண்டவரே
ரிசல்ட் வரணும். ரிசல்ட் மாத்திரம் பாசிட்டிவா அல்லாம நெகட்டிவா வந்து நான் தப்பிச்சா அடுத்து 21 நாள் நான் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லன்னா அடுத்த கன்வென்ஷன் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனிங் குள்ள போகும்போது அல்ல தெய்வ சமூகத்தில் கிருபையை தேட வேண்டியது. வசனம் சொல்லுகிறது, ஏற்ற சமயத்தில் சகாயம் வெளிப்படும்படிக்கு அனுதினமும் தெய்வ சமூகத்தில் கிருபையை தேடுகிறவளா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நம்ம பாடுகிறோம், தினமதிகாலையில் தேன் கிருபை, தினமதிகாலையில் தேடும் போது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீனம் சரீரத்திலும், மனம் தளர்ந்த பலவீனம் சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தெய்வ சமூகத்தில் அனுதினமும் கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் யாரோ அவர்கள் வேதனையில் கடந்து போகும்போது, நான் நேரமே சொன்னேன்ல, நீ வனாந்தரத்தில் கடந்து போனாலும், நீ சோதனையின் கடுவில் கடந்து போனாலும் அவருடைய கிருபை உன்னை தாங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க வாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கர்த்தருடைய தாசனுடைய தாயார் மரிச்சு போனாங்க. அவர் என்னோட போன் பண்ணி சொன்னார், காலேப என்னுடைய அம்மா மரிச்சு போனாங்க, அடக்கம் ஒண்ணு வரணும். அடக்கத்துக்காக நான் போயிருந்தேன். ஆமென் ஸ்தோத்திரம். அடக்கம் முடியறதுக்கு முன்னாடி எனக்கு போக வேண்டியது வந்தது. வேற ஒரு மீட்டிங் கன்வென்ஷன் இருந்ததுனால நான் மதுரைக்கு மீட்டிங் போனேன். போய் திரும்பி வருகிறேன். இது வெள்ளிக்கிழமை நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வரும்போது அவருக்கு போன் பண்ண, பாஸ்டர் என்ன ஆச்சு, காரியங்கள் எல்லாம் எப்படி போச்சு பாஸ்டர், துக்கப்பட வேண்டாம், பிரிவு வேறுபாடு எல்லாருக்கும் துக்கம் தான், ஆனாலும் ஆண்டவர் பலப்படுத்துவாருன்னு சொன்னப்ப அடுத்த வார்த்தை அவர் என்னோட கேட்டாரு, அப்பா போனது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா. அம்மைய போய் அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வருகிறதற்கு முன்னாடி அடுத்து அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்தது. அப்பனை ஆமீன் ஸ்ட்ரெச்சர்ல வச்சு தூக்கிட்டு போனாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்தது டெட் பாடி ஆய். ஆமீன் அடுத்த நாள் ஆமீன் ஸ்தோத்திரம் அப்பனை அடக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. கவனிக்கணும், 3 நாள் தாண்டி கிட்டத்தட்ட 7 நாட்கள் கன்வென்ஷன் அவர் வைத்திருந்தார். அவருடைய சொந்த தேசத்தில் கன்வென்ஷன் நடக்குது. அதுல முதல் நாள் பிரசங்கிக்க போனது நான். முதல் நாள் பிரசங்கிக்க போய் பிரசங்கம் முடிச்சுட்டு அவர் வீட்டுல போகும்போது அவரோட முதல்ல கேட்ட காரியம், பாஸ்டே இப்பேற்பட்ட அனுபவத்தின் நடுவிலும் ஆமீன் ஸ்தோத்திரம் எப்படி உங்களால பிடிச்சு நிக்க முடிஞ்சது? அவர் என்னோட சொன்ன காரியம், காலேபே அதுக்கு பேர் தான் தெய்வத்தினுடைய கிருபைன்னு சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தெய்வம் கிருபை கொடுக்கிறது பாவம் செய்கிறதற்கு அல்ல. உன்னுடைய ஜீவிதத்தில் தாங்க முடியாத போராட்டங்கள் வரும்போது, நீ தாங்க கூடாத அனுபவங்கள் கடந்து வரும்போது நீ தகர்ந்து போகாது இருக்கிறதற்கு காரணம், இந்த வேத புஸ்தகத்தை தரையில வச்சுட்டு திரும்பி ஓடி போகாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெய்வத்தினுடைய கிருபை உன்னையும் உன்னுடைய தலைமுறைகளையும் தாங்குகிறதுனால. அல்லேலூயா. அதனாலதான் பக்தன் சொல்லுகிறார், ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். ஏற்ற சமயத்தில் சகாயம் கிடைக்கும்படிக்கு அவருடைய கிருபையோடு கூட சேர்ந்திருக்கணும். அவருடைய கிருபைக்காக வாஞ்சிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் யாரோ அவர்களுடைய ஜீவிதத்தில் நீ ஏது அதிகாரிக்கு முன்னாடி போனாலோ உனக்காக தெய்வம் கிருபை பகர்வார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பினுடைய காரியத்துல மற்றவங்க சொல்லலாம், ஆமென் சொல்ற உன்னுடைய பிள்ளைக்கு அந்த படிப்பு கிடைக்காது, உன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த உயர்ச்சி கிடைக்காது, அந்த நன்மை உன்னுடைய தலைமுறைகளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி விதி எழுதும் போது, தெய்வ சமூகத்தில் ஏற்ற சமயத்தில் கிருபைக்காக காத்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உலகத்தானுக்கு கிடைக்காவிட்டாலோ கர்த்தருடைய கிருபைக்காய் காத்திருக்கிற உனக்கோ உன் சந்ததிகளுக்கும் தெய்வம் சிலது கிருபையாய் தானம் செய்கிறவர்.
அல்லேலூயா. மோவாபு பட்டணத்தில், பாவத்தினுடைய பட்டணத்தில் வாழ்ந்தவள். ஆமென் ஸ்தோத்திரம். ரூத் ஒரிக்கலும் பெத்லகேமில் கடந்து வருகிறதற்கு ஒரு அர்ஹதையும் இல்லாதிருந்தவள். ஆனால் ஜீவிதம் தகர்க்கப்பட்டது என்றாலும் ஆமென் ஸ்தோத்திரம், அவள் நகோமியோடு கூட பற்றி இருந்தாள். நகோமியினுடைய தெய்வத்தை உண்மையாய் அறிந்து கொண்டாள். அவள் தெய்வத்தை உண்மையாய் தேடின போது வசனம் சொல்லுகிறது, ஆமென், அவளுக்கு தெய்வத்தினுடைய கிருபை வெளிப்பட்டுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏது வயல்களத்தில் கதிர் புறக்க போனாலோ அதே வயலுக்கு அவள் உடமையாளியாய் மாறினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல்கால யாரோட பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், சிலதனுடைய அனுபவங்கள் சொல்லி அது உன்னுடைய வாழ்க்கையில நடக்காது, அது உன்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்காது என்று சொல்லி விதி எழுதப்பட்ட, ஆமென், க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு ஃபைல் போல் இருக்கிற உன்னுடைய ஜீவிதத்தின் மேல் ஆண்டவர் இந்த 2024 முடிவதற்கு முன்பதாகவே சில அற்புத விடுதல்கள் உன்மேலும் உன்னுடைய தலைமுறைகள் மேலும் உன்னுடைய குடும்பத்தின் மேலும் வெளிப்படுத்த தெய்வத்திற்கு சித்தம் உண்டு. அல்லேலூயா. கடைசி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் ஜெபம் பண்ண போகிறேன். வாசிக்கலாம். ஆமென். 2ஆம் அதிகாரம் அதே 2, ஆமென், ஓசியா 2:14 வாசிச்ச குறிவசனம் வாசிச்சு ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya. ஓசியா 2:14 வேகத்தில் வாசிங்க பார்க்கலாம். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் கொண்டு போய், அப்ப ஆண்டவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு காரணம் என்ன? நம்மளை உடைக்க அல்ல, நம்மளோடு கூட பச்சமாய் பேச. ஒரு ஆமென் சொல்லுங்க பாங்களா. அல்லேலூயா. வேதத்தில் யாரெல்லாம் வனாந்தரத்துக்கு போனார்களோ அவர்கள் எல்லாம் வெறுமனையாய் அல்ல மடங்கி வந்தது. வனாந்தரத்துக்கு போகும்போது வெறுமனையாய் இருந்தாலும் வனாந்தரத்திலிருந்து மடங்கி வரும்போது தெய்வீக வெளிப்பாடுகளுமாய் கடந்து வந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மோசேயை வனாந்தரத்தில் நின்று பிரித்தெடுத்து கொண்டு வந்தார். ஓரேபினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா முச்சடியில் தெய்வம் மோசேயோடு கூட வெளிப்பாடோடு கூட பேசினார். லட்சக்கணக்கான ஜனத்தை வழிநடத்த. அல்லேலூயா. எலியா வனாந்தரத்தின் சூறை செடியின் கீழே இருக்கும்போது கர்த்தர் எலியாவோடு கூட பேசினார். வனாந்தரத்தில் கிடந்தவனை கர்த்தர் ஆமென் சுழல் காற்றிலே எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. ஆமென். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று போனது எங்க? வனாந்தரத்திற்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 40 நாள் முடித்து இயேசு கிறிஸ்து புறத்து வந்தபோது ஆமென் ஜனங்கள் சொன்னார்கள், ஆமென் ஸ்தோத்திரம், இவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவன் உண்மையான தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, உன்னுடைய ஜீவிதத்தில் உண்டாகுகிற வனாந்தரத்தின் அனுபவங்கள் உன்னை தகர்த்து போடுகிறதற்கல்ல, என்றைக்கும் வனாந்தரம் நிலைக்கிறதும் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் உன்னுடைய வனாந்தரம் அப்படியே இருக்கும். ஆனால் ஆவி ஊற்றப்படும் பொழுதோ உன்னுடைய வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய வனாந்தரம் மாறணும்னு வாஞ்சிக்கிறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். என்னுடைய வனாந்தரத்தின் அனுபவம் மாறணும்னு வாஞ்சிக்கிறவங்க கரமுயத்தை தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த பகல் காலம் ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் பொழுது உன்னுடைய வனாந்தரத்தின் அனுபவங்கள் மாறும், உன்னுடைய ஜீவிதத்தின் அனுபவம் மாறும். மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அவன் கொடுங்காற்றின் முகாந்தரமாய் தகர்க்கப்பட்ட அனுபவம் உன்னுடைய வாழ்க்கையில உண்டாயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற, உனக்காக ஆண்டவர் சுழல் காற்றில் இறங்கி வரப்போகிற இந்த பகல் காலம்